அவர் உப்புச்சாறு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எழுதுறாரு. முதல் உப்புச்சாறுனா என்ன? நீங்கள் இந்த சாறுங்கிற சொல் இருக்கு பாருங்க, நீங்கள் அது மாறி குழம்பு சாம்பார் அப்படிங்கிறது 50 வருஷம் தான் ஆகுது. இப்போ விருந்தும் மருந்தும் 3 நாள்னு சொல்லுவாங்க. விருந்தில் என்ன 3 நாள்? ஒரு வீட்டுக்கு விருந்தாளியாக போனோம்னா முதல் நாள் வாழை இலை, இது இப்போ பழமொழியாகவே இருக்குது. அடுத்த நாள் தையலை, 3வது நாள் கையில். படைப்பை பொறுத்த வரைக்கும், அதாவது எழுதப்பட்டுட்டா அது முதல்ல ஆவணமாக மாறிவிடுகிறது. இலக்கியமாகுதோ இல்லையோ, எழுத்திற்கு உரிய முதல் சிறப்பு என்னன்னா அது ஆவணமாக மாறிவிடும். நாம பசுவை பற்றி தான் பேசக்கூடாது, எருமையை பற்றி பேசலாமே. எருமை தமிழ் கலாச்சாரத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு மிருகம், வளர்ப்பு மிருகம். எருமையை கட்டி ஏறு உழுதது, வண்டி ஓட்டியது எல்லாம் பார்க்கலாம். எருமை கிடாய்கள் போர் செய்யக்கூடிய காட்சிகள்லாம் சங்க இலக்கியத்தில் உண்டு. இன்னைக்கும் நம்ம சமூகத்தில் மொழி மாறாத ஒரே துறைனா அந்த பத்திரப்பதிவு துறை தான். நீங்க பாருங்க, இன்னைக்கு படிச்சிடலாம், பழைய பத்திரங்கள்லாம் படிக்க முடியாது. அப்படி கிறுக்கல் முறுக்கலாக தான் எழுதியிருப்பாங்க. அந்த அந்த ஏன் வேணுன்னே யாரும் படிக்கக்கூடாதுன்னு அப்படி எழுதுனாங்களா என்னன்னு தெரியல. அந்த ஊரில் 200 குடும்பங்கள் வசிக்கின்றன. அதில் வெள்ளாளர்களும் கீழ்ச்சாதியாரும் 50-60 குடும்பங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லுவாரு, விப்பிரர்கள் வசிக்கும் தெருவில் பிற ஜாதியார் நுழைவதில்லை அப்படின்னு எழுதுவார். எனக்கு முதல்ல விப்பிரர் அப்படிங்கிற சொல்லுக்கு எனக்கு பொருள் தெரியல. அப்புறம் நான் லெக்சிகனை போய் பார்த்தா பிராமணர்கள்னு இருக்குது. அந்த கல்யாணியுடைய அப்பா அம்மாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, 10 வயசு ஆயும் நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையே இது அப்படிங்கிறது தான் கவலை. நீங்க 10 வயசு பாருங்க, நாம யோசிப்போமா இன்னைக்கு நம்ம சமூகம் எங்க வந்திருக்கிறோம் பாருங்க. ஒரு துலுக்கனை காப்பாத்தினா நம்மளை ஜாதி பிரஷ்டம் செஞ்சிருவாங்க என்று அஞ்சிக்கொண்டு யாரும் காப்பாற்றுவதற்கு வரவில்லை. இவர் போய் காப்பாத்துறாரு. அதற்கப்புறம் அந்த ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் நவாப். அந்த காலத்தில் நாம் இன்னைக்கு இது பண்ணுற மாதிரி தீப்பெட்டி கிடையாது, இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிற மாதிரி லைட்டர் கிடையாது. அப்போ தீ போடுறதுக்கு என்ன செய்வாங்க? நீங்கள் அதுக்குள்ளே போனோம்னா அது ஒரு தனி ஆராய்ச்சி தான். ஒரு கிராமம்னு இருந்ததுன்னா ஒரு கிராமத்தில் முறை உண்டு. ஒவ்வொரு குடும்பமும் அவங்க தீயை பாதுகாத்து வச்சு அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். எந்த காலம் ஒழுக்க கோட்பாடுகள் மிகுந்த காலம்னு யோசிச்சு பாருங்க. 19ஆம் நூற்றாண்டா இன்னைக்கானு? நாம் இன்னைக்கு பல விஷயங்கள்லாம் இல்லாமல் போயிடுச்சுன்னு நாம் சொல்கிறோம். ஆனால் எழுத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது பாருங்க. இருக கட்டி கண்ணம் வீங்க முத்தமிட்டுங்கிற தொடரை நீக்கியிருக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் ஏற்பாடு செய்திருக்கும் இந்த பேராசிரியர் மு. அனந்தகிருஷ்ணன் அவர்களுடைய அறக்கட்டளை சொற்பொழிவில் பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அறிமுகத்தில் சொன்னது போல அவர் மிக முக்கியமான கல்வியாளர். கல்வி புலத்தில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் பணியாற்றியவன் என்ற அடிப்படையில் அவருடைய பெயரால் அமைந்த இந்த அறக்கட்டளை சொற்பொழிவில் பேசுவது என்பது உண்மையிலேயே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது. ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன் ரோஜா முத்தையா நூலகத்தில் ஒரு முறை உரையாற்றி இருக்கிறேன். ரொம்ப வித்தியாசமான ஒரு தலைப்பை நான் அப்போ சொன்னேன். திருமண அழைப்பிதழ்கள் தொடர்பாக பேசுகிறேன்னு சொல்லி அவர் சுந்தர் அவர்களிடம் சொன்னேன். ஒரு பல ஆண்டுகளாக எனக்கு வரக்கூடிய திருமண அழைப்புகளை எல்லாம் நான் சேகரித்து வைத்திருக்கிறேன். அதையெல்லாம் பார்க்கும்போது பல விஷயங்கள் தோணும். அதனால் அதை வச்சு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், இங்கே ரோஜா முத்தையாவுடைய சேகரிப்பில் திருமண அழைப்புதல்கள் ஏராளம் இருக்குது அப்படின்னு சொன்னார். எனக்கு உண்மையில் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் இங்கே நான் சில அழைப்புதல்களை எல்லாம் பார்த்தேன். அந்த உரைக்கு முன்னால் கொஞ்சம் அழைப்புதல்கள் பார்த்தேன். அதையெல்லாம் பார்த்தபோது திருமண அழைப்புதல்கள் தொடர்பாக ஒரு நூலே எழுதலாம் என்று கூட எனக்கு தோன்றியது. நான் அதற்கு கால அவகாசம் எனக்கு அமையல. நான் எத்தனையோ ஆராய்ச்சிகளுக்கு தலைப்புகள் இல்லை அப்படின்னு திரும்ப ஒரே மாதிரியானதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது அந்த சேகரிப்பையெல்லாம் பார்க்கும்போது தோன்றியது. ஆயிரக்கணக்கான அழைப்புதல்களை அவர் சேகரித்து வைத்திருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது மாதிரி இந்த முறை எனக்கு பேசுவதற்கு நாவல்கள் தொடர்பாக பேசுங்கன்னு அவர் சொன்னார். அது நாவல்கள் சம்மந்தமாக பேசுகிறது எனக்கு ரொம்பவும் பிடித்த ஒரு விஷயம். நான் தான் தொடக்க கால நாவல்களை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி சொன்னேன். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா,
இப்போ சமீபத்தில் கொஞ்சம் ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னால் ஒரு இலக்கிய நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது 19ஆம் நூற்றாண்டு நாவல்கள் 1-2 சுட்டிக்காட்டி, அதே போல் வாரா, பாரதியார் இவங்களுடைய நாவல்களை எல்லாம் சுட்டிக்காட்டி ஒரு உரையில் நான் பேசினேன். அப்போ அதுக்கு வந்திருந்த சில நண்பர்கள் கேட்டாங்க, நீங்கள் உண்மையிலேயே இந்த நாவலை எல்லாம் படிச்சிருக்கீங்களா சார் அப்படின்னு கேட்டாங்க. நியாயமான கேள்வி தான். ஏன்னா இந்த நாவல்கள்லாம் நாம் நாவல் வரலாற்றில், தமிழ் இலக்கிய வரலாற்றினுடைய கடைசி பகுதியில் ஒரு 2 பக்கம் 3 பக்கம் ஒதுக்கியிருப்பாங்க. அதில் பேரளவுக்கு கேள்விப்பட்டது, அந்த அளவுக்கு தான் பெரும்பாலான பேர் தெரிஞ்சிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு நவீன இலக்கிய செயல்பாட்டில் உள்ளவர்கள் கூட அந்த அளவுக்கு தான் அதை தெரிஞ்சிருக்கிறாங்கன்னு எனக்கு அப்போ ஆச்சரியமாக இருந்தது. அதை படிச்சிருக்கிறாங்கங்கிறதே ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமாக தோணுது. அப்படின்னா அப்போ தான் நான் யோசித்தேன், அப்போ அந்த நாவல்கள்லாம் என்ன ஆகுது இன்றைக்கு, அவையெல்லாம் புழக்கத்தில் இல்லையா நவீன வாசகர்கள்கிட்ட என்ற கேள்வி எனக்கு அப்போ வந்துச்சு. அதனால் அதை ஒட்டி நம்ம பேசலாம் என்று எனக்கு தோன்றியது. அதனால தான் இந்த தலைப்பு கொடுத்தேன். ஏன் நம்ம அந்த நாவல்களை மறுவாசிப்பு செய்யணும் என்று. நவீன இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும், இப்போ நான் மாணவனாக இருந்து இந்த நவீன இலக்கியத்தை வாசிக்க தொடங்கின காலம் 1980கள். அப்போ 1980கள் வரைக்கும், இப்போ அந்த முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம் 1879 வந்தது. அப்போ அந்த நாவல் 100 ஆண்டு, அந்த 100 ஆண்டில் நான் வாசிக்க தொடங்கினேன். இப்போ ஒரு 100 ஆண்டு இலக்கியம்தான் எனக்கு வாசிக்கிறதுக்கானது. அதே 2000 வரக்கூடிய ஒரு வாசகருக்கு இன்னும் 20 ஆண்டுகள் கூடிடுது. இன்னும் 20 ஆண்டுகளில் எழுதின படைப்புகளை எல்லாம் அவர் சேர்த்து வாசிக்கணும். இப்போ 2025னா இன்னும் 25 ஆண்டுகள் கூடிடுது. அப்போ நீங்கள் பாருங்கள், கூடிக்கொண்டே வருது நவீன இலக்கிய பரப்பு. இப்போ சமகாலத்தில் இப்போ எழுதக்கூடியவர்களுடைய படைப்புகளையும் வாசிக்கணும், அதே சமயம் பழையவற்றையும் வாசிக்கணும். அப்படின்னு சொன்னால் சுமை கூடுது, வாசிப்பவர்களுக்கு சுமை கூடுகிறது. அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தேர்ந்தெடுத்து வாசிப்பது என்ற முறை வருது. நாவல்களில் சிறந்த நாவல்கள், இப்போ பல பதிப்பகங்கள் கிளாசிக் நாவல் இப்படியெல்லாம் வெளியிடுறாங்க, கிளாசிக் சிறுகதைகள் இந்த மாதிரிலாம் வருது. அப்படி தேர்ந்தெடுத்து வாசிக்கிறது, அதை வாசித்தா போதும். நாவல்கள்லேயும் அந்த மாதிரி இப்படி தேர்ந்தெடுத்த வாசிப்பு என்பது வருது. இப்போ எழுதக்கூடிய எழுத்துக்களை வாசிக்காமல் நவீன இலக்கியத்தில் ஒருவர் இயங்க முடியாது, அது கட்டாயம். ஆனால் அதே சமயம் 20ஆம் நூற்றாண்டு 2000க்கு முன்னாடி வந்த படைப்புகள் அப்படின்னு சொன்னால், ஒரு எழுத்தாளர் 10 நாவல் எழுதியிருக்காருன்னா, ஒரு ரேண்டமாக பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு 2 நாவல் 3 நாவல் வாசித்தோம்னா அவர்களுடைய உலகம் என்ன, எழுத்து முறை என்னன்னு ஒரு பிடிபட்டுரும். அதுபோல் தேர்ந்தெடுத்து வாசிப்பது என்றதெல்லாம் வந்துருச்சுன்னு எனக்கு தோணுது. அப்படி இருக்கும்போது 19ஆம் நூற்றாண்டு படைப்புகளை அவற்றை ஆர்வத்தோடு வாசிப்பவர்கள் இருப்பார்களா என்றால் ரொம்ப அரிது தான், ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனால் நாம் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தி வாசிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஒரு குறிப்பிட்ட பிரிவினராவது, நான் சொன்னது போல் ஆய்வில் ஈடுபடக்கூடியவர்களாவது அவற்றையெல்லாம் பொருட்படுத்தி வாசிக்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ நான் சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சமீபத்தில் நான் படித்த சில விஷயங்களை. இப்போ ஒரு 20-25 நாட்களுக்கு முன்னாடி எழுத்தாளர் சோ தர்மன் அவருடைய முகநூலில் ஒரு பதிவு போட்டிருந்தார். அதில் 2 படைப்புகளை குறிப்பிட்டு போட்டிருந்தார். ஒன்று பாரதியார் எழுதின சின்னச்சங்கரன் கதை. சின்னச்சங்கரன் கதையில் வரக்கூடிய அந்த ஜமீன்தார், அது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஜமீன்தாரை ரொம்ப கேலி செய்து பகடியாக அந்த ஜமீன்தாரை பற்றி எழுதியிருப்பார். நம்ம சிரிக்காமல் படிக்கவே முடியாது, அவ்வளவு அருமையாக பகடி செய்திருப்பார். அந்த ஜமீன்தார் அவர் சாப்பிடுவதை பற்றி எழுதும்போது என்னென்னலாம் சாப்பிட்றாரு
என்று அதை பற்றி எழுதும்போது ஒரு இடத்துல எழுதுகிறாரு, அவர் உப்புச்சாறு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எழுதுகிறார். இப்போ இதை சோதர்மன் சொல்லும்போது உப்புச்சாறுனா என்ன, நீங்கள் இந்த சாறுங்கிற சொல் இருக்கு பாருங்க, நீங்கள் அது மாறி குழம்பு சாம்பார் அப்படிங்கிறது 50 வருஷம்தான் ஆகுது. பொதுமக்கள் மத்தியில் சாறுங்கிற சொல் தான் வழக்கில் இருந்தது. அதுவும் சாறு காய்ச்சுதல்னு சொல்லுவாங்க. சோறு ஆக்குதல், சாறு காய்ச்சுதல். எங்கள் ஊர் பகுதியில் வழக்கில் எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் பேசுனது, எங்கள் அம்மா கூட பின்னாடி மாறிட்டாங்க. ஆனால் அவங்க இளம் வயதில் நான் பார்த்த போதெல்லாம் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாறு அப்படின்னு தான் கேட்பாங்க. சாறுங்கிற சொல் தான் இருந்தது. பருப்புச்சாறு, கோழிச்சாறு, கறிச்சாறு, இப்படி தான் சாறு தான் இருக்கும். அதை நம்ம இன்றைக்கி எல்லாத்தையும் குழம்புன்னு அப்படி மாற்றிட்டோம். அது போக அதையும் கடந்து இப்போ சாம்பார் ஆயிடுச்சு. இப்போ இதில் உப்புச்சாறுன்னு சொல் வருது. சொல் மட்டும் இல்லை, இந்த உப்புச்சாறு என்ன என்று சோதர்மன் விளக்குறார். அவர் திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்தவர். அதனால் பாரதியார் எழுதின அந்த உப்புச்சாறு அவருக்கும் தெரிந்திருக்கிறது. அவருடைய தந்தை காலத்தில் தாத்தா காலத்தில் இந்த உப்புச்சாறு விருப்பத்தோடு சாப்பிடுவார்கள் அப்படின்ட்டு. அது ரொம்ப சாதாரணமாக செய்யக்கூடியது, அதாவது அதிக வேலை இல்லாமல் செய்யக்கூடியது, ஆனால் அதே சமயம் ருசியானது. இது சின்ன வெங்காயம், மிளகாய், காஞ்ச மிளகாய், இதை போட்டு வதக்கி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அதில் நெத்திலி மீனோ அல்லது வேறு ஏதாவது ஒரு கருவாடோ உள்ளே போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துட்டா அதுதான் உப்புச்சாறு அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு அதை படித்த போது எனக்கு தோணுச்சு, எங்கள் பகுதியில் மீன் அவ்வளோ கிடையாது. எங்கள் பகுதியில் எலிக்கறிக்கு இந்த மாதிரி செய்வாங்க. காட்டில் வெள்ளெலின்னு இருக்கும். அந்த வெள்ளெலியை செய்யும்போது அதுக்கு நாங்கள் கிள்ளி போட்டு செய்கிறதுன்னு சொல்லுவோம். வேறு ஒன்றுமே வேண்டியதில்லை. வெங்காயமும் மிளகாயும் தான். வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் அதுக்கு பயன்படுத்துவாங்க, அதுதான் ருசி வரும்ன்ட்டு. காஞ்ச மிளகாயும் சின்ன வெங்காயமும் சும்மா போட்டு வதக்கி தண்ணியை ஊற்றி அதில் அந்த கறியை எலியை ஒரு எலி 2 எலி இருந்ததுன்னா அது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். அது அப்படி வரக்கூடிய அந்த சாறு சோத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும். வேறு எந்த மசாலோ பொடியோ எதுவுமே வேண்டியதில்லை. அது மாதிரியான ஒன்று தான் உப்புச்சாறு அப்படின்னு சின்னச்சங்கரன் கதையை ஆதாரமாக கொண்டு இந்த உப்புச்சாறை அவர் விளக்குறார் சோதர்மன். அதே போல் புதுமைப்பித்தனுடைய ஒரு கதை, என்ன கதைன்னு அவர் சொல்லலை. அந்த கதையில் எனக்கும் நான் தேடுனதில் என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஒரு கதையில் வருதான், வண்டிக்காரன் குழம்பு அப்படின்ட்டு. வண்டிக்காரன் குழம்புங்கிறத புதுமைப்பித்தன் விளக்கலை. அவர் போகிற போக்கில் வண்டிக்காரன் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அவர் விளக்கலை. ஏன்னு சொன்னால் எழுத்தாளர்கள் எழுதும்போது அவர்களுக்கு எழுதுகிற காலம் சமகாலம். அப்போ அதெல்லாம் அன்னைக்கு இருக்கக்கூடிய வாசகர்களுக்கு தெரிந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளக்கி சொல்ல மாட்டாங்க. அதுவும் புனைவுகளில் அப்படி விளக்கி சொன்னோம்னா அது புனைவு ஆகாது. அப்படி போகிற போக்கில் சொல்லிட்டு போவாங்க. இப்போ இவர் வண்டிக்காரன் குழம்பு அப்படின்னு சொல்கிறார். இது சோதர்மன் அதையும் விளக்கி சொல்கிறார், வண்டிக்காரன் குழம்புனா என்னன்ட்டு. ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்றைக்கி இருக்கிற மாதிரி நமக்கு லாரிகள் கிடையாது, மூட்டைகள், இதெல்லாம் பொருள்களை ஏற்றி கொண்டு போகணுன்னா மாட்டு வண்டிகள் தான். இவர் தர்மனுடைய அப்பா அந்த பாறை வண்டி ஓட்டக்கூடியவராக இருந்திருக்கார். எனக்கும் அது ரொம்ப அதோட என்னால் இணைச்சிக்க முடிஞ்சது. ஏன்னா என்னுடைய அப்புச்சி, என்னுடைய அம்மாவுடைய அப்பா பாறை வண்டி ஓட்டுறவர். அதுக்கு கூண்டு போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா மழை காலத்தில் நனைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக 5 வண்டி 10 வண்டி 20 வண்டி சேர்ந்து தான் போகும். ஏன்னா திருடர்கள் பயம் அதிகம், அதனால் அப்படி சேர்ந்து தான் போகும். அந்த மாதிரி பாறை ஏற்றிக்கிட்டு பல ஊர்களுக்கு போவாங்க. ஒரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் வரைக்கும்லாம் மாட்டு வண்டி ஓட்டுவாங்க. பாறை வண்டி ஓட்டிக்கிட்டு போனாங்கன்னா திரும்ப அவங்க வர்றதுக்கு 10-15 நாள் ஆகும். அந்த மாதிரி போவாங்க. இப்படி போகும்போது
எங்காவது ஒரு குறிப்பிட்ட இடங்களில் இரவுகளில் தங்குவாங்க. தங்கும்போது அந்த வண்டிக்காரர்கள் எல்லாரும் சேர்ந்து கூட்டாக சமைச்சுக்குவாங்க. சமைக்கும்போது அவங்க செய்கிற சமையல் தான், அந்த குழம்புக்கு பேர் தான் வண்டிக்காரன் குழம்பு. இன்னும் பல பேர் இருக்கும்போது அது ஆண்கள் சமைக்கிறாங்க, அவங்களுக்கு பெரிய ஈடுபாடு இருக்காது, சிம்பிளாக பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்போ ஒன்றுமே இல்லை, புளியை கரைச்சி உப்பை போட்டுட்டு மிளகாயை சுட்டு அந்த மிளகாயை அதுக்குள்ளே போட்டு கிளறிடுவாங்களாம். இதுதான் வண்டிக்காரன் குழம்பு என்பது. இப்படி ஒரு குழம்பு வகையை புதுமைப்பித்தன் எழுதியிருக்கார். இந்த இரண்டையும் அவர் விளக்கி சோதர்மன் எழுதியிருந்தார். எனக்கு அப்போ இன்னொன்று ஞாபகம் வந்தது. ஒரு 15 ஆண்டுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். திருநெல்வேலி மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் ராமசாமி அங்கே துறை தலைவராக இருந்தபோது ஒரு கருத்தரங்கில் நான் பேசுகிறதுக்கு போனேன். இப்போ ஏதோ நவீன இலக்கியம் சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கும்போது புதுமைப்பித்தனுடைய பொன்னகரம் கதை பற்றி பேச்சு வந்தது. அந்த பொன்னகரம் கதையை நீங்கள் பல பேர் படிச்சிருப்பீங்க, ரொம்ப பிரபலமான கதை. அந்த பெண் சோரம் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, நோயாளியாக இருக்கக்கூடிய கணவனுக்கு பால் கஞ்சி கொடுக்கணுங்கிறதுக்காக அவனுக்கு பால் கஞ்சி காய்ச்சி கொடுக்கணும். அதுக்கு காசு இல்லை. அப்போ என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்ப்போம், ஒன்றும் வாய்ப்பு இல்லை. இப்போ ஒருத்தன் கூப்பிடுவான், போய் அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு அப்புறம் போய் அரிசி வாங்கிட்டு போய் பால் கஞ்சி காய்ச்சறான்னு வரும். இப்போ நான்லாம் படிச்சுட்டு அது என்ன நினச்சேன்னா, பால் வாங்கிறதுக்கு காசு இல்லை, பால் அப்போல்லாம் கிடைக்கிறது கஷ்டம்தான், பால் போட்டு கஞ்சி செய்கிறதுன்னு நான் நினச்சேன். ராமசாமி சொன்னார், அதெல்லாம் கிடையாது, அரிசி கஞ்சி தாங்க அப்படின்னாரு. அரிசியை வேக வச்சு வடிக்கிற கஞ்சி தான், அதுதான் பால் கஞ்சி அப்படின்னு சொன்னார். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, எங்கள் பகுதியில் அன்னப்பால்னு சொல்லுவாங்க. கஞ்சியை சொல்லும்போது அன்னப்பால், அன்னத்திலிருந்து எடுக்கக்கூடிய பால் அப்படின்னு அன்னப்பால்னு சொல்லுவாங்க. சோத்துலேருந்து வடித்து எடுக்கிறதும் அதை சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் கொஞ்சமாக அரிசி போட்டு நிறைய தண்ணி வச்சு காய்ச்சறதையும் அன்னப்பால்னு சொல்லுவாங்க. அதைத்தான் புதுமைப்பித்தன் பால் கஞ்சின்னு சொல்கிறார். இப்போ அந்த கதைக்கே பார்த்திங்கன்னா, அது அரிசியிலிருந்து வடிக்கிற கஞ்சின்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாகிடுது. அது கூட கிடைக்கலன்ட்டு பாலை உண்மையில் பால் போட்டு கஞ்சி செய்கிறதுன்னு வந்தோம்னா அது கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் வசதியானவங்க செய்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. ஆனால் இது அரிசி கஞ்சியே கிடைக்கல என்று வரும்போது எனக்கு அந்த கதைக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் அழுத்தம் கிடைக்கிற மாதிரி தோணுச்சு. அப்போ அது ஒரு வட்டார வழக்கில் பால் கஞ்சிங்கிறது அரிசி கஞ்சியை குறிக்குது அப்படின்னு அவர் சொன்னது தெரிஞ்சது. இது மாதிரி உணவு சம்பந்தமாக நிறைய சொல்லலாம். என்னுடைய அனுபவம் கூட, மாதுர்பாகன் நாவல் ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. டார்ஸ்டன் சச்சார் அப்படின்னு அவர் தான் மொழிபெயர்த்தார். அவர் தமிழ் நல்லா பேசக்கூடியவர். தமிழ்நாட்டில் புதுச்சேரி பகுதியில் ஒரு கிராமத்தில் கிட்டத்தட்ட 5 வருஷம் தங்கியிருந்து அவர் தமிழ் கற்றுக்கொண்டவர். தமிழ்நாட்டு இஸ்லாமிய இலக்கியங்கள் தொடர்பாக தான் அவருடைய பிஹெச்டி ஆய்வு. பழைய இஸ்லாமிய இலக்கியங்கள், ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய அதையெல்லாம் பற்றி அவர் ஆய்வு பண்ணார். தமிழ் ரொம்ப அருமையாக பேசுவார். அவர் நேரடியாக தமிழ்லேருந்து ஜெர்மன் மொழிக்கு இந்த நாவலை மொழிபெயர்த்தார். அப்போ எனக்கு அப்பப்போ எப்போதாவது நேரில் பார்க்கும்போதும் இல்லைன்னா மின்னஞ்சல் வழியாகவும் அவருடைய சந்தேகங்களை எல்லாம் எழுதி அனுப்புவார். இப்போ ஒரு முறை கேட்டார், கரச்சோறு அப்படின்னு அந்த நாவலில் ஒரு இடத்துல வருது, அப்போ அது என்ன அப்படின்னு கேட்டார். சரி, நான் அது என்னன்னு விளக்கம் அவருக்கு மின்னஞ்சல் எழுதி அனுப்புனேன். அதற்கப்புறம் ஒரு முறை அவரை நேரில் பார்க்கும்போது அதை பற்றி பேசணும். அப்போ அவருக்கு அதை பற்றி சுத்தமாக தெரியல. 5 வருஷம் இங்கே இருந்தார், ஆனாலும் கூட அதை பற்றி அவருக்கு சுத்தமாக தெரியல. நான் சொன்னேன், பழைய சோறு தான், முதல் நாள் ஆக்கக்கூடிய சோத்தை அதில் தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் காலையில் நம்ம நீராகாரம்னு சொல்லுவாங்க, பழைய சோறுன்னு சொல்லுவாங்க. எங்கள் பகுதியில் கரைச்சோறுன்னு சொல்லுவோம். நீராகாரம்னா வெறும் தண்ணி மட்டும் குடிப்பாங்க. கரைச்சோறுனா அந்த சோறும் அதுவும் சேர்த்து கரைச்சி குடிக்கிறது, கொஞ்சம் தயிரோ மோரோ போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். இதை பற்றி பலவிதமான வழக்கு நம்ம பண்பாட்டில் உண்டு. அவருக்கு நான் சில விஷயங்களை விளக்கி சொன்னேன். இப்போ விருந்தும் மருந்தும் 3 நாள்னு சொல்லுவாங்க. அது என்ன விருந்தும் மருந்தும் 3 நாள்? சித்த மருத்துவத்தில் 3 நாள் மருந்து, 6 வேளை மருந்து அது கொடுத்தா ஒரு நோயை கட்டுப்படுத்திடும், குணமாக்கிறோம். அதனால் 3 நாள்னு சொல்கிறது. விருந்தில் என்ன 3 நாள்? 3 நாள் தான் விருந்தா அப்படின்னு சொன்னால், ஆமாம், அதுக்கும் நம்மக்கிட்ட நிறைய கதைகளும் பழமொழிகளும் உண்டு. அது இன்னொரு பழமொழி அந்த 3 நாளுங்கிறது என்னன்னு விளக்கும்.
ஒரு வீட்டுக்கு விருந்தாளியாக போனோம்னா முதல் நாள் வாழை இலை, வாழை இலை, இது இப்போ பழமொழியாகவே இருக்குது. அடுத்த நாள் தையலை, 3வது நாள் கையில், வாழை இலை, தையலை, கையில், அதை கையலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது என்ன அப்படின்னா, முதல் நாள் விருந்தாளி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பலகாரமெல்லாம் பண்ணி பல விதமாக செஞ்சு வாழை இலை போட்டு வாழை இலை நிறைய பதார்த்தங்கள்லாம் வச்சு கவனிப்பாங்க. சரி, ஒரு நாள் நல்லா கவனித்தாங்க. சரி, நாம் கிளம்பிடணும். கிளம்பிட்டோம்னா நல்லது. இல்லைன்னா அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்கன்னா வாழை இலை போட மாட்டாங்க. வாழை இலை, அது எங்கள் பகுதியிலலாம் வாழை இலை ரொம்ப அதிசயமான பொருள் தான். இப்போல்லாம் கிடைக்கிது, முன்னாடியெல்லாம் கிடைக்காது. இப்போ தையல் இலை வீட்டில் வச்சுருப்பாங்க, பூவரச இலையில் தைச்சது, இந்த மாதிரி சில அரச இலையில் தைச்சது, இப்படி சில இலைகளில் அந்த இலையை சேர்த்து தைச்சு அப்படி கட்டாக கட்டி அடுக்கி அட்டாளி மேலே வச்சுருப்பாங்க. அதில் எடுத்து போடுவாங்க. அது என்னென்னா ஒரு தட்டு மாதிரி இப்படி வட்டமாக இருக்கும். அப்போ அது பதார்த்தங்கள்லாம் வைக்க முடியாது, வெறும் சோறு, குழம்பு, ரசம் இதுதான் வச்சு சாப்பிட முடியும். 2வது நாள் அதுதான். 3வது நாள் கையில் அப்படின்னு சொன்னால் என்னென்னா ஒரு குண்டாலில் பழைய சோத்தை போட்டு கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். அது கையில் கரைச்சி சாப்பிடணும், இவ்வளோ தான் கையில் எடுத்து கொடுத்துருவாங்க. அதனால் 3 நாள் அப்படின்னு இந்த இது. இன்னும் சிலது கூட உண்டு. ஒரு மருமகன் மாமியார் வீட்டுக்கு போகும்போது அம்மா சொல்லி அனுப்புனாங்களாம், முகந்தெரியறதுக்குள்ளே வந்துரு அப்படின்ட்டு. முகந்தெரியறது அப்படின்னா என்னென்னு அவனுக்கு புரியல, ஏதோ அம்மா சொல்கிறாங்கன்னு போயிட்டான். போய் மாமியார் வீட்டில் சில நாள் இருக்கான். அப்போ எல்லாம் கவனிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா பழகிரும்ல. அப்புறம் மருமகனை நம்ம பையன் போல அப்படின்னு நினைப்பாங்க, இங்கே வீட்டிலேயே இருக்கிற ஆள் தானே அப்படின்னு வந்துடும். அப்போ ஒரு சமயத்தில் எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி ஒரு குண்டாலில் பழைய சோத்தை போட்டு கொடுக்குறாங்க. அப்போ அவன் இப்படி பார்க்குறான், பார்க்கும்போது முகம் தெரியுது, தண்ணியில் முகம் தெரியும்ல, முகம் தெரியுது. அப்போ ஓ, அம்மா சொன்னது இதுதான், முகம் தெரிகிறதுக்குள்ளே வந்துருன்னு சொன்னாங்க, நீங்கள் முகம் தெரிஞ்சிருச்சு, கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு கிளம்புனான்ட்டு வரும். நான் இந்த விளக்கமெல்லாம் அவர் டார்ஸ்டன் சச்சார்கிட்ட சொன்னபோது அவர் அப்போ சொன்னார், அதனால் விருந்தினர்களுக்கு இதை கொடுத்தா அவங்க வந்து கிளம்புன்னு அர்த்தம், அதனால் கொடுக்க மாட்டாங்க, வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடுவாங்கன்னு சொன்னேன். அவர் தான் சொன்னார், நான் தங்கியிருந்த ஊரில் எல்லாம் காலையில் தினமேலே உட்காந்துக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு சாப்பிடுவாங்க, அது என்ன எனக்கு கொடுங்கன்னா, ஐயோ உங்களுக்கு கொடுக்கக்கூடாது, நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு சொல்லுவாங்க, எனக்கு உண்மையில் அப்போ என்னன்னு தெரியல, இப்போ நீங்கள் இவ்வளோ விளக்கம் சொல்லி தான் எனக்கு புரியுது அப்படின்னு சொன்னார். இப்போ ஒரு நாவலில் ஒரு வார்த்தை போகிற போக்கில் நான் பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, ஆனால் அந்த வார்த்தைக்கு பின்னால் ஒரு பண்பாட்டு பின்புலம் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இதுபோல் நம்ம பல விஷயங்களை வந்து உணவு சம்மந்தமாக மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இப்போ உணவுலேயும் இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி அந்த அருஞ்சொல்னு அந்த இதழில் நான் தொடர்ந்து கட்டுரைகள் எழுதின போது அதில் இட்லி தோசை சுட வரவில்லையா அப்படின்னு ஒரு தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதினேன். உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்குதோ என்னவோ, நாம் அரசியல் தொடர்பான விஷயங்களை எல்லாம் நாம் இன்றைக்கி அதுவும் சமூக ஊடகங்கள் இருக்கக்கூடிய காலத்தில் உடனுக்குடன் நாம் மறந்துடுறோம். ஓரிரு நாள் நினைவில் இருந்தாலே பெரிய விஷயம், அப்படி மறந்துடுறோம். ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஏதோ செய்தியாளர்கள் சந்திப்பில் கேட்கும்போது, நான் என்ன இட்லி தோசை சுடுறதுக்காக வந்திருக்கேன், நான் ஒரு கட்சியுடைய தலைவர் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் வந்து என்ன இது ஒரு புதுசான வழக்கு, இட்லி தோசை சுட வரல அப்படின்னு ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு ஒரு பின்புலம் இருக்குது. இட்லி தோசை சுடுறதுக்கு சுடுதல்ங்கிறது இழிவாக கருதுன ஒரு சமூகம் நம்ம சமூகம். நாம் இட்லி தோசை இல்லாமல் இன்றைக்கி நம்ம வாழ்க்கை இல்லை. ஆனால் இட்லி தோசை ஒரு பலகாரமாக என்றைக்காவது செய்வதாக இருந்தது. அதை சுட்டு விற்பனை செய்யக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைம்பெண்கள், விதவை பெண்களுக்கு தான் அந்த வேலை என்று ஒதுக்கப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய படைப்புகள்லேயே சான்று இருக்குது.
பத்மாவதி சரித்திரம் நாவலில் சான்று இருக்கு. அந்த நாவலுடைய கதாநாயகன் சின்ன பையனாக இருக்கும்போது அவனுடைய அப்பா சிறைக்கு போயிடுவார். சிறைக்கு போய் சிறையில் செத்தும் போயிடுவார். அம்மா பையனை கூட்டிக்கிட்டு திருநெல்வேலி நகரத்துக்கு வந்து அவனை படிக்க வச்சுட்டு வளர்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வருமானம் வேணுமே. இப்போ வீட்டில் இட்லி சுட்டு விற்கிற வேலை செய்வாங்க. இட்லி சுட்டு அதுவும் வெளியில் கொண்டு போய் விற்கக்கூடாது, வீட்டிலேயே. அது யாருக்கு? 6 பிராமண பிள்ளைகளுக்கு அவங்க வீட்டில் வந்து சாப்பிடுவாங்க. 6 பிராமண பிள்ளைகளுக்கு வீட்டில் இட்லி சுட்டு போட்டு தன்னுடைய வருமானத்தை வச்சு குடும்பம் நடத்தினாங்கன்னு எழுதுகிறாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்லுவாங்க, நாம் வந்து ஒன்றும் கலப்பு கடை நடத்தலையே, பிராமண பிள்ளைகளுக்கு வீட்டில் தானே செஞ்சு கொடுக்குறோம், அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கலப்பு கடை அப்படிங்கிறது நாம் இன்றைக்கி, முன்னாடியெல்லாம் இப்போ அது அந்த கிளப் அப்படிங்கிறது இப்போ இல்லாமல் போச்சு போல இருக்குது. ஹோட்டல்களுக்கெல்லாம் கிளப் அப்படின்னு பேர் வைப்பாங்க. ஆமாம், கிளப் அப்படின்ட்டு. அதைத்தான் அவங்க கலப்பு கடை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படி ஒரு கடை வைக்கிற அந்த வழக்கம், ஒரு ஹோட்டல் வைக்கிற அந்த வழக்கம் 19ஆம் நூற்றாண்டில் வந்துருச்சுன்னு நமக்கு தெரியுது. அப்படி உணவு கடை வைத்து நடத்துவது அல்லது அந்த மாதிரியான ஒரு கடையில் போய் சாப்பிடுவது இதெல்லாம் இழிவானதுன்னு கருதியிருக்கிறாங்க. இப்போ இன்றைக்குமே கூட இப்போ கொஞ்சம் வந்து நமக்கு உணவு கலாச்சாரம் மாறிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் செய்கிறத விட நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், மேல்தட்டு வர்க்கம் சேர்ந்தவர்கள்லாம் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுறது, இதெல்லாம் இன்றைக்கி பெரிய அளவுக்கு வழக்கில் வந்துடுச்சு. ஆனால் இன்றைக்கும் கூட சில இடங்கள்லாம் வீட்டு சாப்பாடு, ஆமாம் வீட்டு சாப்பாடு போல் கிடைக்கும் அப்படின்னு போடுறாங்க. அப்போ நமக்கு வீட்டில் சாப்பிடுவது தான் உயர்ந்தது. இந்த மாதிரி வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்டா அது இழிவானதுங்கிற ஒரு பார்வை உள்ள சமூகம். காரணம் என்னென்னா, இது ஜாதிய சமூகங்கிறது தான். நீங்கள் கடை வச்சிங்கன்னா எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களும் வந்து சாப்பிடுவாங்க. இப்போது பிராமண வீட்டில் பிராமண பிள்ளைகள் மட்டும் அவங்களுக்கு செஞ்சு போட்டால் அது ஒன்றும் இல்லை. இப்படி அப்புறம் யார் அந்த வேலையை செய்வார்கள் அப்படின்னா, வேறு வழியே இல்லாதவர்கள், வெளியில் போய் வேலை செய்ய வாய்ப்பு இல்லாதவர், கைம்பெண்கள். அவங்கள வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுருக்கிறது, வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், அவங்க வெளியில் போகக்கூடாது. வெளியில் போனால் அவங்க கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. அதனால் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். அப்படி என்ன வேலை செய்ய முடியும்? இப்போ இட்லி சுட்டு திண்ணையில் வரவங்களுக்கு கொடுத்து விற்கலாம். இதற்கு நமக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. ஆர் சண்முகசுந்தரம்னு தமிழில் வட்டார நாவல் முன்னோடி, அவர் எழுதின அறுவடை அந்த நாவலில் அதுலேயும் ஒரு கைம்பெண் வருவாங்க. அவங்க கிராமம், அந்த ஊர். அதனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, தினமும் காலையில் இட்லி சுட்டு கூடையில் வச்சுக்கிட்டு போய் அந்த ஊருக்குள்ளே போய் விற்றுட்டு வருவாங்க. அதுதான் அவங்களுடைய வேலை. அதே போல் தி ஜானகிராமன் ஒரு அவருடைய குறுநாவல் ஒன்று இருக்குது, தோடு அப்படின்னு ஒரு குறுநாவல் இருக்குது. அதில் வரக்கூடிய ஒரு கைம்பெண், அவங்களும் இட்லி சுட்டு விற்று தன்னுடைய மகளை வளர்ப்பாங்க. மகளுக்கு ஒரு வரன் வரும். அவங்க அந்த வரன் வரும்போது அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இட்லி சுட்டு விற்கிற தொழிலை நிறுத்திடணும். அவங்க போடக்கூடிய கண்டிஷன் அதுதான். பொண்ணுக்கு இவ்வளோ நகை போடு, அது இதெல்லாம் கேட்கல, ஏன்னா இந்த அம்மாவால் முடியாதுன்னு தெரியும். இட்லி சுட்டு விற்கிற வேலையை நிறுத்திடணும் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அது இழிவான வேலை. தங்களுடைய சம்பந்தியாக இருக்கிறவங்க அந்த வேலை செய்கிறத இவங்க விரும்பலை. அப்போது இட்லி தோசை சுட்டு விற்பதுங்கிறது யாருக்கானது, எப்படிப்பட்டது? நீங்கள் இந்த கட்டுரை எழுதின போது சில நண்பர்கள் பராசக்தி படம் பற்றி சொன்னாங்க. அப்புறம் நான் அதை பார்த்தேன். அதில் அந்த குணசேகரனுடைய தங்கை, கணவனை இழந்த பெண், ஒரு குழந்தை வச்சுட்டு கஷ்டப்படுவாங்க. இப்போ அந்த பெண்ணை காப்பாற்றுற ஒரு அம்மா அவங்க சொல்லுவாங்க, இந்த ஊருக்கு புறத்தில் எங்களுக்கு ஒரு சின்ன நிலம் இருக்குது, அதில் ஒரு குடிசை போட்டுக்கோ, குடிசை போட்டுக்கிட்டு இட்லி சுட்டு விற்று நீ உங்கள் காலத்தை ஓட்டிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க, இந்த மாதிரி கணவனை இழந்தவர்களுக்கு இதுதானே தாசில் உத்தியோகம் அப்படின்னு ஒரு வசனம் வருது அதில்.
அப்போ பாருங்க, இது ஒரு பொது நம்ம சமூகத்தினுடைய பொது அம்சமாக இது இருந்திருக்கிறது என்று தெரியுது. இதை நாம் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? நம்ம படைப்புகள் இவற்றை பதிவு பண்ணி வைத்திருக்கின்றன. அதுதான் நாவலில் நாம் போகிற போக்கில் வரக்கூடிய விஷயம். அது ஒரு ஒட்டுமொத்த சமூகத்திலிருந்த நிலவிய ஒரு பழக்கத்தையே பதிவு பண்ணி வைத்திருக்கிறது. அது நாம் இன்னைக்கு, அன்றைய காலத்தில் அது பெரிய விஷயமாக இருந்திருக்காது. ஆனால் இன்னைக்கு நாம் பார்க்கும்போது அது நமக்கு தெரியுது. இதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். எழுத்தாளர் நஞ்சுண்டன், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடும், கன்னடத்திலிருந்து நிறைய மொழிபெயர்த்தவர். அவரே கவிதை கதையெல்லாமும் எழுதியிருக்கார். சேலத்துக்காரர், இறந்து போயிட்டார். அவருடைய கடைசி 10-15 ஆண்டுகளில் அவர் எடிட்டிங்கில், தமிழ் படைப்புகளை எடிட் பண்ணுறதில் ரொம்ப கவனம் செலுத்தினார். தன்னை ஒரு எடிட்டராக முன்னிறுத்தி கொண்டார். அப்படி அவர் செம்மை என்று ஒரு பத்திரிகை கூட நடத்தினார். அப்போ காலச்சுவடு, உயிரெழுத்து, இந்த பத்திரிகைகள்ல எல்லாம் செம்மை குறிப்புகள் அப்படின்னு அப்பப்போ கட்டுரைகள் எழுதுவார். அதில் ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தார், புத்தம் வீடு நாவலில், ஹெப்சிபா ஜேசுதாசனுடைய புத்தம் வீடு, அந்த நாவலில் தொடக்கத்தில் ஒரு மைனா வருது. வீட்டில் மைனா வளர்க்குறாங்க. அந்த மைனா சில வார்த்தைகள்லாம் பேசுது, சொல்லி கொடுத்துருக்காங்க, சில வார்த்தைகள்லாம் பேசுது. இப்போ இவருக்கு ஒரு சந்தேகம் வருது. கிளி வளர்த்து பார்த்துருக்கோம், கிளிக்கு சில வார்த்தைகள்லாம் சொல்லி கொடுப்பாங்க, அது பேசும், கிளி பேசும் அப்படின்னே நம்ம வழக்கில் சொல்லுவோம். மைனா வளர்ப்பாங்களா, மைனா பேசுமா அப்படின்னு இவருக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா எடிட்டர் இதெல்லாம் பார்ப்பாங்க, அவங்க இதெல்லாம் சரியாக இருக்குதா, கரெக்டாக எழுத்தாளர் வந்து சரியாக இந்த தகவல்கள் எழுதுகிறாங்களான்ட்டு. படிச்சுக்கிட்டே வரும்போது அந்த வீட்டு பையன் வளர்ந்துடுறான். அவன் குழந்தையாக இருக்கும்போது இந்த மைனாவை பற்றியான செய்தி வருது. அதுக்கப்புறம் அவனுக்கு 20 வயசு ஆனதுக்கப்புறம் நாவல் ஒரு கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே போனதுக்கப்புறம் வருது. மறுபடியும் அந்த மைனா இருக்குது, பேசுது. இப்போ இவருக்கு 20 வருஷம் ஒரு மைனா உயிரோடு இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியும் வருது. இப்போ இதை யார்கிட்ட கேட்குறது அப்படின்னா, நம்ம இவர் தியோடோர் பாஸ்கரன் அவர்கிட்ட இவர் கேட்குறார், என்னங்க இப்படி வருது, இது சரியான தகவலா அப்படின்ட்டு. அப்புறம் அவர் அதெல்லாம் தேடிட்டு சொல்கிறாரு, ஆமாங்க, மைனா எல்லா மைனாவையும் வளர்க்க முடியாது. இந்த தரைப்பகுதியில் கூட்டமாக இருக்கக்கூடிய மைனாக்களை வீட்டில் வச்சு வளர்க்க முடியாது. மலை மைனான்னு ஒரு வகை இருக்குது, அந்த வகையை வீட்டில் வளர்க்கலாம். அந்த மைனாவுக்கு சில வார்த்தைகள் சொல்லி கொடுத்தோம்னா அது பேசும். அப்புறம் அந்த மைனாவுடைய ஆயுள் 25 ஆண்டுகளுக்கு மேலே அது உயிரோடு இருக்கும் அப்படின்னு அந்த தகவலை அவர் சொல்கிறார். அதை ஒரு கட்டுரையாக இவர் பதிவு பண்ணியிருக்கார். இப்போ ஒரு படைப்பாளி தன்னுடைய படைப்பில் ஒரு தகவலை எவ்வளவு சரியாக அவங்க கொண்டு வந்திருக்காங்க என்பதற்கு உதாரணமாக அதை வந்து அந்த கட்டுரையை அவர் எழுதியிருந்தார். அதே போல் இவர் ஜானகிராமனுடைய அடி என்ற ஒரு குறுநாவலை படிச்சுக்கிட்டு இருந்தபோது அதில் ஒரு கண் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு மருத்துவர், அவரை பற்றி வருது. மகாலிங்கம் அப்படின்னு அவரை பற்றி வருது. அதை படித்த உடனே எனக்கு அப்படியே பொறித்தட்டின மாதிரி கூப்பா ராஜகோபாலன் ஞாபகம் வந்துச்சு. கூப்பா ராஜகோபாலன் அவருக்கு 32 வயசில் கண் பார்வை தெரியாமல் போயிடுச்சு. காரணம் என்னென்னா, அவருக்கு கண்ணில் புரை வந்துடுச்சு. நாம் இப்போ வந்து 50 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே தான் கண்ணில் புரை வருங்கிறோம். ரொம்ப அரிதாக சில பேருக்கு சின்ன வயசுலேயே புரை வருவது உண்டு. அப்படி அவருக்கு அந்த புரை வந்துருச்சு 32 வயசில். அப்போ தான் அவர் எழுத தொடங்கி சில கதைகள்லாம் பிரசுரமாகிருக்கு. அந்த சமயத்தில் 2 கண்ணுலேயுமே வந்து கண் தெரியாமல் போயிடுச்சு. அப்போ அவர் ட்ரீட்மெண்ட் இல்லை, என்ன செய்கிறதுன்னு தெரியல. அப்போ அவருடைய வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவருடைய தங்கை கூப்பா சேது அம்மாள் இவர் சொல்ல அவங்க வந்து எழுதுவாங்க, பத்திரிகைகளுக்கு கதையை அனுப்புவாங்க. அப்படி 3 ஆண்டுகள் இருந்திருக்காரு. அதற்கப்புறம் கும்பகோணத்துக்கு ஒரு டாக்டர் வந்திருக்காரு, மகாலிங்கம் அவர் பேர். அவர்கிட்ட போனால் சரியாகும்னு சொல்கிறாங்க. இவர் போகிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, புதுசாக ட்ரீட்மெண்ட்லாம் வந்திருக்கு, இது சரி பண்ணிடலாம் அப்படின்னு. இவருக்கு 1935-36 நினைக்கிறேன் அந்த ஆண்டு.
அந்த காலகட்டத்தில் இவருக்கு கண்புரை அறுவை சிகிச்சை செய்து 2 கண்களிலும் மீண்டும் பார்வை வரச் செய்தார் அந்த டாக்டர். அவர் டாக்டர் மகாலிங்கம். இவர் கரிச்சான் குஞ்சும் தி ஜானகிராமனும் கூப்பாராவுடைய சீடர்கள். அவரை எங்களுடைய வழிகாட்டின்னு தான் அவங்க எழுதுவாங்க. இவங்க இளைஞர்களாக இருக்கும்போது கூப்பாராவை 2 பேரும் கும்பகோணத்தில் கொஞ்சம் வருஷம் தி ஜானகிராமனும் கரிச்சான் குஞ்சும் வேலை செஞ்சாங்க. அப்போ தினந்தோறும் கூப்பாராவை சந்திப்பாங்க. அவர் மூலமாக தான் இவர்களுக்கு எழுதுவதற்கான ஆர்வம் வந்தது. இவங்க எழுதுறதெல்லாம் அவர்கிட்ட கொடுத்து படித்து காட்டி திருத்தம் கேட்பாங்க. இப்படி அவருடைய சீடர்கள்னு தான் தங்களை சொல்லிக்குவாங்க. அதுவும் தி ஜானகிராமன் சொல்லும்போது, கூப்பாரா மாதிரி என் வாழ்க்கையில் ஒரு கதை எழுதிட்டேன்னா போதும் அப்படின்னு சொல்லுவார். அந்தளவுக்கு அவர் மீது மிகுந்த மரியாதை கொண்டவர். அப்போ இந்த டாக்டர் மகாலிங்கத்தை பற்றி தி ஜானகிராமனுக்கு தெரிஞ்சிருக்குது. இந்த நாவலில் எழுதுகிறாரு. என்ன ஒரு ஆச்சரியம்னா, அந்த டாக்டரை பற்றி கிட்டத்தட்ட 1.5 பக்கம் எழுதுகிறாருங்க. இந்த நாவலில் அவ்வளவு தேவையில்லை. ஆனால் அந்த டாக்டர் எப்பேற்பட்ட டாக்டர், அவர் எப்படி பழகுவார், அவருடைய குணம் என்ன, அவங்க அம்மா போய் அறுவை சிகிச்சை பண்ணிட்டு வராங்க அந்த டாக்டர்கிட்ட. அந்த டாக்டருடைய பெருமைகளை அந்த அம்மா எடுத்து சொல்வது போல நாவலில் கொண்டு வரார். மகாலிங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா, மகாலிங்க டாக்டர் அல்ல, மகாலிங்க சுவாமி அவர் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்படி எழுதுகிறாரு. அவர் எப்படி பழகுவார், பேசுவார் அப்படின்லாம் அவ்வளவு விரிவாக அந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கார். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, உண்மையில் கூப்பாராவுக்கு கண் பார்வை கொடுத்ததுக்காக கூப்பாரா ஒரு நூலை அந்த டாக்டருக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கார். துர்க்கேசநந்தினின்ட்டு ஒரு வங்காள நாவலை மொழிபெயர்த்து அதில் எனக்கு கண் பார்வை கொடுத்த டாக்டர் மகாலிங்கம் அவர்களுக்கு சமர்ப்பணம்னு போட்டிருக்காரு. அதை விட தி ஜானகிராமன் இவ்வளவு அற்புதமாக தன்னுடைய நாவலில் சமர்ப்பணம் பண்ணிட்டாரு, மகாலிங்கத்தை வாழ வைத்து விட்டார் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போ ஒரு நாவலில் பாருங்கள், போகிற போக்கில் ஒரு படைப்பாளி ஒரு வரலாறு சார்ந்த ஒரு விஷயத்தை இவ்வளவு அருமையாக பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்போ இது போன்ற பல்வேறு விஷயங்களை நீங்கள் நாவல்களில் பார்க்கலாம். படைப்புகள் ஏதோ கதை சொல்கிறது அப்படின்னு கிடையாது. இது போல் பல விஷயங்களை பார்க்கலாம். நான் அதனால தான் நீங்கள் ஒரு படைப்பை பொறுத்த வரைக்கும், அதாவது எழுதப்பட்டுட்டா அது முதல்ல ஆவணமாக மாறிவிடுகிறது. இலக்கியமாகுதோ இல்லையோ, எழுத்திற்கு உரிய முதல் சிறப்பு என்னன்னா, அது ஆவணமாக மாறிவிடும். அதற்கு அடுத்து தான் அது இலக்கியம். நீங்கள் பல பேர் இப்போ தொடக்க கால நாவலை பற்றி எழுதும்போது கூட கானாசூலாம் கமலாம்பாள் சரித்திரத்தை தான் தமிழினுடைய முதல் நாவல்னு சொல்லணும், அதில் தான் நாவலுடைய அம்சங்கள் கூடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவார். பிரதாப் முதலியார் சரித்திரம், பத்மாவதி சரித்திரம், இன்னும் சில அதெல்லாம் எழுதியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் நாம் நாவலுக்கான அம்சங்கள் கூடி வந்த படைப்புகள் கிடையாது, அதெல்லாம் இலக்கியத்தன்மை குறைவு. அதனால் கமலாம்பாள் சரித்திரத்தை நாம் முதல் நாவல்னே சொல்லணும்னு சொல்லுவார். நீங்கள் இது இலக்கிய அம்சங்கள் எப்படி இருக்குது என்று பார்ப்பது ஒரு பக்கம். ஆனால் எப்படிப்பட்ட படைப்பாக இருந்தாலும் சரி, எழுதப்பட்டு விட்டால் அதற்கு ஒரு ஆவண மதிப்பு அது வந்து விடுகிறது. அதை நாம் முதல்ல மனசில் வச்சுக்கணும். அதற்கப்புறம் இலக்கிய மதிப்பு, இலக்கிய மதிப்பும் ஆவண மதிப்பும் கொண்டவை அப்படின்னு நாம் பிரிக்கலாம். ஆவண மதிப்பு இப்படி பார்த்துட்டு போகும்போது சில நூல்களை இவை ஆவண மதிப்பு மட்டும் கொண்டவை, சிலவற்றை பார்க்கும்போது இவை இலக்கிய மதிப்பும் ஆவண மதிப்பும் சேர்ந்து கொண்டவை அப்படின்னு சொல்லலாம். இலக்கிய மதிப்பு மட்டும் கொண்டவைன்னு எதையும் சொல்ல முடியாது, அப்படி எதுவும் கிடையாது. இலக்கிய மதிப்பு இருக்கும், ஆவண மதிப்பு இருக்கும். அப்போ 2 வகை தான் அப்படின்னு எனக்கு தோணுது. ஒன்று ஆவண மதிப்பு கொண்டவை, இன்னொன்று இலக்கிய மதிப்பும் ஆவண மதிப்பும் சேர்ந்து கொண்டவை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம சங்க இலக்கியம் இருக்குது. நீங்கள் சங்க இலக்கியத்தை பாருங்கள், ஒரு காலத்தில் அதனுடைய இலக்கிய மதிப்பை கொண்டாடினார்கள். அதற்கப்புறம் பல பேர் அதில் இருக்கக்கூடிய ஆவணத்தன்மையை எடுத்து பேசினாங்க. தமிழ் பண்பாட்டினுடைய பல்வேறு விஷயங்களை பதிவு செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரே நூல் அப்படின்னு பார்த்தாங்க. இப்போ இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், அதை இலக்கியமாகவும் பார்க்குறோம், ஆவணமாகவும் பார்க்குறோம்.
இன்றைக்கி இப்போ ஆர் பாலகிருஷ்ணன் சாரெல்லாம் அதிலிருந்து எடுத்து எத்தனையோ விஷயங்களை பேசுகிறார். அதில் ஒரே ஒரு தொடரை எடுத்துக்கொண்டு அவர் ஒரு முழு சொற்பொழிவை நிகழ்த்துறார். அப்போ அது என்ன, அது அந்த ஒரு சொற்றொடருங்கிறது அது ஒரு ஆவண மதிப்பு கொண்டதாக மாறிவிடுகிறது. எருமையை பற்றி ஒரு சொற்பொழிவு ஆற்றுறாரு. எருமையை பற்றி எங்கெல்லாம் வந்திருக்குது அப்படின்ட்டு. நாம் பசுவை பற்றி தான் பேசக்கூடாது, எருமையை பற்றி பேசலாமே. எருமை தமிழ் கலாச்சாரத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு மிருகம், வளர்ப்பு மிருகம். நீங்கள் எருமையை கட்டி ஏறு உழுதது, வண்டி ஓட்டியது எல்லாம் பார்க்கலாம். எருமை கிடாய்கள் போர் செய்யக்கூடிய காட்சிகள்லாம் சங்க இலக்கியத்தில் உண்டு. அப்போ அதுக்கான இலக்கிய மதிப்பு என்னன்னு பார்க்குறது ஒரு பக்கம். ஆனால் அதுக்கு ஒரு ஆவணத்தன்மை 2000 ஆண்டு கழித்தும் அதற்கு ஒரு ஆவணத்தன்மை இருக்குது பாருங்கள். அது இப்போ சங்க இலக்கியத்தை பார்க்கும்போது அதையெல்லாம் விட்டுட்டு இது யார் கூற்றாக வருது, தலைவி எப்படி பேசுகிறா, தலைவன் எப்படி பேசுகிறான், அதுக்கு இது இந்த ஒரு உவமையோ அல்லது உள்ளுரையோ எப்படி பயன்படுதுன்னு இலக்கியமாக மட்டும் பார்க்கக்கூடியதும் பார்க்கலாம், தவறு கிடையாது. அதே சமயம் ரெண்டையும் சேர்த்து பார்க்கக்கூடியவர்களும் இருப்பார்கள். இப்போ கம்பராமாயணத்தை பார்க்குறோம். இப்போ சமீபத்தில் நான் நாமக்கல் கவிஞருடைய என் கதை அந்த நூல் தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் பொது பதிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ரொம்ப அருமையாக வெளியிட்டிருக்கிறாங்க. அவருடைய பிறந்தநாள் அக்டோபர் 19 வந்தது. அதை ஒட்டி நான் பேசும்போது ஒரு கட்டுரையிலேருந்து ஒரு தகவல் சொன்னேன். அவர் கம்பராமாயணத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர் நாமக்கல் கவிஞர். அல்ல தசரதனுடைய மரபு, அந்த அரச மரபை பற்றி சொல்லும்போது மயின்முறை குலகம்னு மயின்முறை குலம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது மயில் முறை குலம். அவர்களுடைய பரம்பரை எப்படி வருது அப்படின்னு சொன்னால் மயில் போல வருதான். மயில் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறை வைத்திருக்கிறதோ அதுபோல அப்படின்னு சொல்கிறார். என்ன மயில் என்ன முறை வைத்திருக்கிறது அப்படின்னு தெரியல. அப்போ இவர் கம்பராமாயணத்தை படிக்கும்போது உரையாசிரியர்கள்லாம் ஒன்றும் விளக்கம் சொல்லலை, மயில் போல அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாங்க. இப்போ ஒன்றும் விளக்கம் இல்லையே, என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்குறாரு. அப்போ ஒரு வெளிநாட்டு ஆங்கில மேகசின் ஒன்று படிக்கிறார் இவர். மயில்களை பற்றி ஆய்வு பண்ணி ஒருத்தர் எழுதின ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையில் சொல்கிறாரு, ஒரு மயில் 5-6 குஞ்சுகள் இருக்குது. 5-6 குஞ்சுகளில் ஆண் குஞ்சுகள் 3 குஞ்சுகள்னு வச்சுக்கோங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் மேகம் திரண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அப்படி கலாபத்தை விரிக்கக்கூடிய ஆர்வம் அந்த மயில்களுக்கு வரும். அப்போ முதல்ல கலாபம் விரிப்பது எதுனா முதல்ல பிறந்த ஆண்மயில் தான். நீங்கள் ஆச்சரியம் பாருங்க, மயில்களில் அப்படி ஒரு முறை இருக்கான். முதல்ல பிறந்த ஆண்மயில் தான் கலாபம் விரிக்கும். அப்புறம்தான் அடுத்த அதுக்கு தம்பிகளாக இருக்கக்கூடிய ஆண்மயில்கள் கலாபம் விரிக்குமா. இது அவங்க ஒரு சிப்பெல்லாம் ஏதோ நூல் கட்டி விட்டு, அந்த காலத்தில் நூல்லாம் கட்டி விட்டு அதை கண்டுபிடிச்சி அதை ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காங்க அந்த கட்டுரையில். இவருக்கு நாமக்கல் கவிஞருக்கு அதை படித்த உடனே மிகப்பெரிய ஆச்சரியமாயிருது. ஏன்னா இப்போ ராமாயணத்தில் வரக்கூடிய பிரச்சனை அதுதானே. ராமனுக்கு அவன் ஏன்னா முதல்ல இருக்கக்கூடிய ஆளுக்கு தான் பட்டம் கட்டணுங்கிறது. ஆனால் பரதன்னா தம்பி ஆயிடுறானே. அப்போ இந்த மயில் முறை குலம்ங்கிறது முடிஞ்சு போயிடுதே, இந்த பெருமை இல்லாமல் போயிடுதே. அப்போ அவர் இந்த முறையில் இந்த பரம்பரையே வந்த அரச பரம்பரை அப்படின்னு சொல்லி அதுக்கு பல இடங்களில் விளக்கம் சொல்கிறார். அவர் எழுதுவார், நிறைய பேர் கம்பராமாயண விற்பன்னர்கள் அவங்ககிட்டையெல்லாம் போய் எனக்கு இந்த தெரிஞ்ச தகவல் அவங்களுக்கெல்லாம் தெரியாது, அதனால் அவங்ககிட்ட என்ன மயில் முறை குலம்னா என்னன்னு சொல்லுங்கன்னு நான் கேட்பேன். அவங்க தடுமாறுவாங்க, எனக்கு ஒரே சந்தோஷமாயிரும், அவங்களுக்கெல்லாம் இதை நான் விளக்கி சொல்லுவேன். இப்படி எனக்கு ஒரு பெருமை கிடைச்சதுன்னு சொல்லுவார். அப்புறம் கரூரில் ஒரு முறை ஒருவர் கம்பராமாயண சொற்பொழிவாற்றார், ஒரு வயதானவர். அவர்கிட்ட அவரை சந்திக்கிறாரு. சந்திக்கும் போது அதே போல் அவர் எவ்வளோதான் பெரிய புலவராக இருக்கட்டும், மயில் முறைக்குள்ள அவருக்கு தெரிஞ்சிருக்குவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் இது என்னங்க அப்படின்னு இவர் தெரியாதது போல் கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, இது என்ன இருக்குது, இதில் முதல் ஆண் குஞ்சில் முதல் குஞ்சு கலாபம் விரிச்சு ஆடும், அதுக்கப்புறம் தான் மற்ற குஞ்சுகள்லாம் விரிக்கணுங்கிறது அந்த மயில்கள் பின்பற்றக்கூடிய நியதி, இதைத்தான் சொல்கிறாருன்னு சொல்கிறார். இவருக்கு ஒரே ஆச்சரியம், நாம ஒரு இங்கிலீஷ் மேகசினில் படித்ததை இவர் இந்த புலவர் எப்படி இவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு, உங்களுக்கு இது எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறார், நம்ம புராணங்களில் அங்கங்கே எழுதியிருக்காங்க. இந்த திருத்தணிகை புராணம்னு ஒன்று இருக்குது, அதில் ஒரு பாட்டு இருக்குது,
அந்த பாட்டில் கூட பாருங்கள், இதை எக்ஸ்பிளைன் பண்ணி விளக்கி அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உதாரணத்தை எடுத்து காட்டுறாரு. அப்போ தான் இவர் எனக்கு கொஞ்சம் கர்வம் அடங்கியது அப்படின்னு நாமக்கல் கவிஞர் எழுதுவார். இது இப்போ கம்பராமாயணம் வந்து அது புராண கதையை சொல்லக்கூடியது, ஆனால் அதுக்குள்ளே இது போன்ற பதிவுகள்லாம் இருக்குது. இப்போ கம்பராமாயணத்திலாம் நாம் எப்படி சொல்லலாம், இன்னைக்கு ஆவணத்தன்மையும் இருக்குது, இலக்கியத்தன்மையும் கொண்ட நூல் அப்படி சொல்லலாம். நிறைய ஏராளமான ஸ்தல புராணங்கள் இருக்குது, அதுக்கெல்லாம் இலக்கியத்தன்மை எதுவும் கிடையாது. நிறைய சிற்றிலக்கியங்கள் இருக்குது. இப்போ குறவஞ்சி, குற்றால குறவஞ்சியை எல்லாரும் படிப்பாங்க. அது இல்லாமல் ஏராள குறவஞ்சி இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 50 குறவஞ்சியாவது தமிழில் இருக்கும். எங்கள் ஊருக்கு கூட திருச்செங்கோட்டு குறவஞ்சின்னு ஒன்று இருக்குது, ஏராளம் குறவஞ்சி இருக்குது. ஆனால் அதெல்லாம் இலக்கியம் கிடையாது. ஆனால் அதை நாம் பொருட்படுத்தாமல் தவிர்க்க முடியாது. ஏன்னா இப்போ திருச்செங்கோட்டு குறவஞ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா, திருச்செங்கோட்டினுடைய அமைப்பை, அந்த காலத்து அமைப்பை அது கொஞ்சம் விளக்கும். அதை வச்சு ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி திருச்செங்கோடு இப்படி இருந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ அது ஒரு ஆவணத்தன்மை கொண்டதாக இருக்குது. இப்போ ஆவணத்தன்மை மட்டும் கொண்ட நூல்கள் பலது உண்டு தமிழில். நாம் இன்றைக்கி வழக்கமாக படிச்சுட்டு வரக்கூடிய பழந்தமிழ் இலக்கியம் இருக்குது பாருங்கள், அது நாம் அதிகபட்சம் ஒரு 100 நூல்களுக்குள்ளே தான் நாம் படிக்கிறோம். ஆனால் பழந்தமிழ் இலக்கியம் 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நாம் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த சிற்றிலக்கிய பரப்பெல்லாம் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 நூல் இருக்கும். ஆமாம், அவ்வளவு நூல் இருக்கும். ஆனால் அவ்வளவையும் நாம் இலக்கியமாக ஏற்றுக்கொள்வதில்லை, அவ்வளவையும் நாம் இலக்கியமாக கருதக்கூடியவர்கள் படிப்பதில்லை. அது பல நூல்கள் ஆவணத்தன்மை மட்டும்தான், யாராவது ஆராய்ச்சி செய்யும்போது அதை பயன்படுத்துவார்கள், அப்படித்தான். அப்போ நாம் இலக்கியம் காலத்தை கடந்து நிற்கும், காலத்தை வென்று நிற்கும் அப்படின்னு சொல்கிறோம். கண்ணதாசன் போன்றவர்கள்லாம் படைப்பதினால் நானும் இறைவன், என்னுடைய படைப்பு காலத்தை வென்று நிற்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான். இலக்கிய அடிப்படையில் இலக்கிய அம்சங்கள் கொண்டு அவை காலத்தை கடந்து நிற்கவில்லை என்றாலும், ஆவணம் என்ற அடிப்படையில் அவை காலத்தை கடந்து நிற்கக்கூடியவை தான். அதில் ஒன்றும் நமக்கு சந்தேகம் கிடையாது. இப்போ நம்ம தொடக்க கால நாவல்களையும் நாம் அப்படித்தான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். தொடக்க கால நாவல் தொடக்க கால நாவல்னு நான் இங்கே சொல்கிறது 19ஆம் நூற்றாண்டு, அதை மட்டும் கணக்கில் வச்சுக்கிட்டு சொல்கிறேன். 1879 பிரதாப முதலியார் சரித்திரம் வருது. அதற்கு அப்புறம் 1900 வரைக்கும் வந்திருக்கக்கூடிய நாவல்களை கணக்கெடுத்தோம்னா ஒரு 20லேருந்து 25 தான். இலங்கையில் எழுதின அந்த அசட்பே சரித்திரம், இங்கே நடேச சாஸ்திரியார், கமலாம்பாள் சரித்திரம், இப்படி இந்த கணக்கெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா 1900 வரைக்கும் ஒரு 20லேருந்து 25 நாவல்கள் தான் இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் இந்த 25 நாவல்களும் 19ஆம் நூற்றாண்டு சமூக வரலாற்றுக்கு மிகவும் முக்கியமான ஆவணங்கள் அவை. நாம் அவற்றை இந்த கோணத்தில் மறுவாசிப்பு பண்ணினோம்னா பல தகவல்கள் நமக்கு அவற்றிலிருந்து கிடைக்குது. அது இப்போ நான் ஒரு 3 மட்டும், பிரதாப முதலியார் சரித்திரம், கமலாம்பாள் சரித்திரம், பத்மாவதி சரித்திரம், அவற்றிலிருந்து ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு தொட்டுக்காட்ட விரும்புகிறேன். நான் முதலாவது, இந்த நாவல்களில் இருக்கக்கூடிய சொற்கள், அந்த சொற்கள் நம்ம இப்போ சங்க இலக்கியத்தை பல பேர் படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னென்னா, அவற்றில் சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய சொற்கள், பல சொற்கள் இன்றைக்கி வழக்கில் இல்லை. அதை படித்தோம்னா நமக்கு பொருள் புரியல. அது முதல் காரணம். அதை நாம் நேரடியாக படிக்க முடியாது, யாராவது ஒருத்தர் விளக்கி சொல்லணும், இல்லைன்னா உரை எழுதணும். இப்போ நீங்கள் 19ஆம் நூற்றாண்டு நாவலை படிச்சிங்கனாலும் இதே பிரச்சனை தான். நீங்கள் சொற்கள், அதில் பல சொற்கள் நமக்கு இன்றைக்கி தெரியாது, இன்றைக்கி புழக்கத்தில் இல்லை. அது ஏராளம் சமஸ்கிருத சொற்கள் அதில் இருக்குது. தமிழ் சொற்களும் அங்கங்கே வட்டார சொற்களையும் இவங்க போகிற போக்கில் கையாண்டிருக்கிறாங்க. இப்போ கமலாம்பாள் சரித்திரத்தில் கமலாம்பாளுடைய மகள் கல்யாணி சில வழக்கங்களை சொல்கிறேன். சொற்கள் அதுவும் இந்த பிரதாப முதலியார் சரித்திரத்தையெல்லாம் படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த பழைய பாண்டு பத்திரம் இருக்குது பாருங்கள்,
அதை படிக்கிற உணர்வு வந்தது. இன்றைக்கும் நம்ம சமூகத்தில் மொழி மாறாத ஒரே துறைன்னா அந்த பத்திரப்பதிவு துறை தான். நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி படிச்சிடலாம், பழைய பத்திரங்கள்லாம் படிக்க முடியாது. அப்படி கிறுக்கல் முறுக்கலாக தான் எழுதியிருப்பாங்க. அந்த அந்த ஏன் வேணுன்னே யாரும் படிக்கக்கூடாதுன்னு அப்படி எழுதுனாங்களா என்னன்னு தெரில. நல்ல அழகான கையெழுத்து உள்ளவர்கள் பத்திரம் எழுத மாட்டாங்க. அப்படி எந்த பத்திரத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது. அப்படி கிறுக்கல் முறுக்கலாக எழுதுகிறவங்க தான் நீங்கள் பார்க்க முடியும். அந்த பத்திரங்களை எழுத்து கூட்டி படிக்கிறது பெருங்கஷ்டம். படித்தாலும் அதில் இருக்கக்கூடிய சொற்கள்லாம் புரியாது. இன்றைக்கும் நீங்கள் பத்திரங்களில் பாருங்கள், ஸ்தாவர ஜங்கம சொத்துக்கள் அப்படின்னு எழுதுவாங்க, பூஸ்திதி அப்படின்னு எழுதுவாங்க. நீங்கள் இது மாதிரி நீங்கள் பிரதம முதலியார் சரித்திரத்திலெல்லாம் படிக்கும்போது இந்த மாதிரியான சொற்களை எல்லாம் பார்க்கலாம். அப்போ நமக்கு இதை படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த சொற்களுக்கு அகராதி வச்சுக்கிட்டு தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ பத்மாவதி சரித்திரத்தினுடைய முதல் சாப்டரை நான் முதல்ல படித்த போதே அது எடுத்த உடனே அந்த திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சிறுகுளம் என்ற கிராமத்தை பற்றி சொல்லுவார். இந்த கிராமம் எப்படிப்பட்ட கிராமம் அப்படின்னு அதை சொல்லுவார். சொல்லும்போது அவர் எழுதுவார், வெள்ளாளர்கள் அந்த ஊரில் 200 குடும்பங்கள் வசிக்கின்றன. அதில் வெள்ளாளர்களும் கீழ்ச்சாதியாரும் 50-60 குடும்பங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லுவார், விப்பிரர்கள் வசிக்கும் தெருவில் பிற ஜாதியார் நுழைவதில்லை அப்படின்னு எழுதுவார். நீங்கள் இப்போ இந்த சும்மா ஒரு 3 வரி தான், இதுக்குள்ளே எவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு முதல்ல விப்பிரர் அப்படிங்கிற சொல்லுக்கு எனக்கு பொருள் தெரியல. அப்புறம் நான் லெக்சிகனை போய் பார்த்தா பிராமணர்கள்னு இருக்குது. 200 வீடு இருக்கக்கூடிய கிராமத்தில் 50-60 வீடுகள் தான் வெள்ளாளர்களும் கீழ்ச்சாதியாரும் வசித்தது. மிச்சம் இருக்கக்கூடிய 150-140 குடும்பங்கள் பிராமணர்கள். இந்த கிராம அமைப்பை இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் பார்க்க முடியுமா? எங்கேயும் கிடையாது. அப்போ 19ஆம் நூற்றாண்டில் இவர் எழுதுறது இப்படி எழுதுகிறாரு. அந்த ஊரில் 200 குடும்பங்களில் 150 குடும்பங்கள் பிராமணர்கள் வசித்தார்கள்னு எழுதுகிறாருங்க இதில். அப்புறம் அதில் மாதவையாவுடைய பார்வையும் இருக்குது. என்ன அந்த கீழ்ச்சாதின்னு சொல்கிறாரு பாருங்க, அந்த இடத்துல ஒற்றை மேற்கோள் போட்டிருப்பார். நீங்கள் 19ஆம் நூற்றாண்டு நாவலாசிரியர்களில் இந்த பல விஷயங்களில் ரொம்ப முற்போக்காக சிந்தித்தவர் மாதவையா. மற்ற நாவலாசிரியர்களை விட ரொம்ப முற்போக்காக சிந்தித்தவர் அவர். கீழ்ச்சாதிங்கிறதுக்கு ஒற்றை மேற்கோள் போட்டு எழுதுகிறாரு. அப்போ என்னென்னா, அப்படி சொல்வதில் அவருக்கு உடன்பாடு இல்லைங்கிறத அதில் வெளிப்படுத்துகிறார். இப்போ ஒரு சொல்லு, அந்த காலத்து கிராம அமைப்பு இவ்வளவும் அதில் வருது. நம்ம இந்த சொற்களை எல்லாம் இந்த விப்பிரருங்கிற சொல் போல் பல சொற்களை நாம் தேடி அகராதியில் பார்த்தோம்னா தான் கண்டுபிடிக்க முடியும். பொருள் தெரியாது நமக்கு. அகராதியில் இல்லாத சொற்கள் கூட பல சொற்கள் இருக்குது, அதுக்கு என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. குறிப்பாக பிராமணர்களுடைய சடங்குகள் பற்றி வரக்கூடிய இடங்களில் பல சொற்கள் லெக்சியன்லேயே கிடையாது. ஏன்னா லெக்சியனில் அவங்க இந்த நவீன இலக்கியத்தெல்லாம் சான்றாதாரமாக எடுத்துக்கொள்ளவில்லை போல. அவங்க பழந்தமிழ் இலக்கியத்தை, சிற்றிலக்கியங்கள் உட்பட எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் நவீன இலக்கியத்தை அவ்வளவா அவங்க பொருட்படுத்தி எடுத்துக்கொள்ளவில்லைன்னு எனக்கு தோணுது. அதனால தான் இந்த நாவல்களில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய சொற்களை கூட அதில் சேர்க்காமல் விட்டுருக்குறாங்க இப்படி. அதனால் இந்த சொற்கள் நமக்கு நாம் எங்கேருந்து எங்கே வந்திருக்கிறோம், ஒரு 100 ஆண்டு 150 ஆண்டுகளில் நம்முடைய மொழி எப்படியான மாற்றங்கள் அடைந்திருக்கிறது என்பதை நாம் இந்த தொடக்க கால நாவல்களை வாசிக்கும்போது தெரியுது. அதே போல் நிறைய சமூக பழக்கங்கள். ஒன்றை மட்டும் நான் சொல்லிடுறேன். இதில் கமலாம்பாள் சரித்திரத்தில் கமலாம்பாளுடைய மகள், சின்ன பொண்ணு கல்யாணிக்கு 10 வயசு ஆயிடுச்சு. அந்த கல்யாணியுடைய அப்பா அம்மாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, 10 வயசாயும் நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையே இது அப்படிங்கிறது தான் கவலை.
நீங்கள் 10 வயசு பாருங்கள், நாம் யோசிப்போமா இன்னைக்கு நம்ம சமூகம் எங்கே வந்திருக்கிறோம் பாருங்கள். 10 வயசு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகலைங்கிறது அவங்களுக்கு அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய வருத்தம். இங்கே பார்க்கலாமா, அங்கே பார்க்கலாமா, பொருத்தமான மாப்பிள்ளை எங்கே பார்க்குறது, 10 வயசு ஆயிடுச்சு, மாப்பிள்ளை கிடைக்குமா? அப்போ எத்தனை வயசில் பண்ணுறத சமூகம் ஏற்றுக்கிட்டு இருந்திருக்குன்னு தெரியல. 5 வயசு 6 வயசில் பண்ணுறதை ஏற்றுருந்துருக்குமா? அப்போ 10 வயசு குழந்தைக்கு, அந்த 10 வயசு குழந்தை, நான் முதல்ல படிச்சுட்டு வரும்போது அவங்க கமலாம்பாளுடைய புருஷன் முத்துசாமி ஐயர், முத்துசாமி ஐயரை பார்க்கும்போது அண்ணான்னு கூப்பிடும். நான் நினச்சேன், இது என்ன அண்ணான்னு கூப்பிடுது, அப்பா தானே அண்ணான்னு கூப்பிடுதுன்னு. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு சமூக பழக்கம், அப்பாவை அண்ணான்னு கூப்பிடுறது. அது ஒரு சமூகத்தில் இருந்த ஒரு பழக்கம். அந்த ஆய்வுக்குள்ளே போனோம்னா அது பெரிய விஷயமா விரியும். இந்த ஒரு படைப்பில் மட்டும் இல்லை, கமலாம்பாள் சரித்திரத்தில் மட்டும் இல்லை. இப்போ நாமக்கல் கவிஞருடைய என் கதை சொன்ன பாருங்க, என் கதையில் அவங்க அப்பாவை சொல்லக்கூடிய இடங்களில் எல்லாத்துலேயும் அவர்கிட்ட இவர் பேசுகிறதா வரக்கூடிய இடங்களில் எல்லாத்தையும் அவர் எப்படி விழிப்பார்னா அண்ணான்னு தான், அப்பாவை அண்ணான்னு விழிச்சு தான் பேசுவார். இன்னொன்று நாடு விட்டு நாடுன்னு ஒரு சுயசரிதம், முத்தம்மாள் பழனிசாமின்னு மலேசியாவை சேர்ந்தவங்க எழுதின ஒரு சுயசரிதம், ரொம்ப அற்புதமான ஒரு நூல் அது. அவங்க கரூர்லேருந்து 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் மலேசியாவுக்கு போய் குடியேறினவங்க. அவங்க 5 தலைமுறை வாழ்க்கையை தன்னுடைய சுயசரிதத்தில் எழுதியிருக்காங்க. இப்போ தான் அவங்க இறந்து போய் ஒரு ஆண்டு ஆகுது. அவங்க அந்த நூலில் எழுதும் போதெல்லாம், தன்னுடைய தந்தையை எழுதும் போதெல்லாம் அண்ணான்னு தான் எழுதுகிறாங்க. அப்போ அப்பாவை அண்ணான்னு கூப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது. ஏன் அப்படிங்கிறது அது ஒரு தனி ஆராய்ச்சி, நான் அதுக்கு போகலை. இப்போ கமலாம்பாள் சரித்திரத்துலேயும் இது பதிவாயிருக்கு, ஒரு புனைவு இலக்கியத்தில் இது பதிவாயிருக்குது. இது மாதிரி நிறைய சம்பவங்களையும் இந்த படைப்புகளிலிருந்து சொல்லலாம். பிரதாப் முதலியார் சரித்திரத்தில், பிரதாப் முதலியார் கிட்டத்தட்ட ஒரு ஜமீன் மாதிரியான குடும்பத்தை சேர்ந்தவர். அவருக்கு எப்படி அவ்வளோ சொத்து வந்ததுன்னா அவருடைய தாத்தா கதையை சொல்லுவார். ஒரு தாத்தா சாதாரணமான ஒரு ஆள், ஒரு முறை ஒரு துலுக்கனுக்கு உதவி பண்ணார். அவர் எழுதுகிறார் அந்த வார்த்தையை போட்டு, ஒரு குதிரையில் வந்த ஒரு துலுக்கன் கீழே விழுந்துடுறான், அவனை போய் இவர் காப்பாற்றுறார். யாரும் காப்பாற்ற வரல அந்த ஊரில் இருக்கிறவங்களாம். ஒரு துலுக்கனை காப்பாற்றினா நம்மளை ஜாதி பிரஷ்டம் செஞ்சுருவாங்க என்று அஞ்சிக்கொண்டு யாரும் காப்பாற்றுவதற்கு வரவில்லை. இவர் போய் காப்பாற்றுறாரு. அதற்கப்புறம் அந்த ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் நவாப், ஒரு அரசன், ஒரு குறுநில மன்னன். தன்னை காப்பாற்றி இவருக்கு இவரை திவானாக நியமித்து ஏராளமான சொத்துக்களை தர்றார். அப்படித்தான் என்னுடைய குடும்பம் இவ்வளவு சொத்துக்களை பெற்றது அப்படின்னு சொல்கிறார். இப்போ அதில் என்னென்னா, நீங்கள் ஒரு முஸ்லீம் மதத்தை சேர்ந்த ஒருவரை தொட்டால் தீட்டு ஜாதி பிரஷ்டம் பண்ணிடுவாங்கன்னு நிலவுச்சுன்னு நாம் அதிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம். அதுலேயே ஒரே ஜாதியிலிருந்து ஜாதி பிரஷ்டம் பண்ணின ஒரு ஆளை பற்றியும் குறிப்பு வருது. அந்த பிரதாப் முதலியார் சரித்திரத்துடைய கதாநாயகி ஞானாம்பாள். ஞானாம்பாளை ஒருத்தன், அதே ஜாதியை சேர்ந்த ஒருத்தன் கடத்தி கொண்டு போயிடுறான். அவங்ககிட்ட இருந்து இதை தப்பிச்சு வர்றா. கடத்திக்கிட்டு போனவன் மேலே அந்த ஜாதியார் எல்லாரும் கூடி அவனை ஊரை விட்டு விலக்கி வச்சிட்றாங்க, ஜாதியை விட்டு விலக்கி வச்சிட்றாங்க. அப்போ அவர் எழுதும்போது அதுக்கு என்ன எழுதுகிறாருன்னா, அவன் விளக்கம்ங்கிறது என்ன, சுப துக்க காரியங்களில் கலந்து கொள்ளக்கூடாது. நான் என் வார்த்தைகளில் சொல்கிறேன், அவர் இன்னும் நிறைய சமஸ்கிருத வார்த்தை போட்டு எழுதுவார். சுப துக்க காரியங்களில் கலந்து கொள்ளக்கூடாது. நீரும் நெருப்பும் அவனுக்கு கிடையாது. அப்புறம் அந்த ஜாதியிலிருந்து யாரும் பெண் கொடுக்கக்கூடாது. இதை கண்டிஷனாக நிபந்தனையாக போடுறார், சொல்லியிருக்கிறார். சரி, இது என்ன நீரும் நெருப்பும் விளக்கம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் பொது இடத்துல தண்ணி எடுக்க விட மாட்டாங்க. நெருப்பு என்ன,
அந்த காலத்தில் நாம் இன்றைக்கி இது பண்ணுற மாதிரி தீப்பெட்டி கிடையாது, இன்றைக்கி நம்ம வச்சுருக்கிற மாதிரி லைட்டர் கிடையாது. அப்போ தீ போடுறதுக்கு என்ன செய்வாங்க? நீங்கள் அதுக்குள்ளே போனோம்னா அது ஒரு தனி ஆராய்ச்சி தான். ஒரு கிராமம்னு இருந்ததுன்னா ஒரு கிராமத்தில் முறை உண்டு. ஒவ்வொரு குடும்பமும் ஒரு வாரத்துக்கு, சில இடத்துல ஒரு வாரம் இருக்கும், சில இடத்துல ஒரு மாதம் இருக்கும், அவங்க தீயை பாதுகாத்து வச்சு அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். ஏதாவது ஒரு ஓடு எடுத்துக்கிட்டு வருவாங்க அந்த வீட்டுக்கு, தீ கொடு அப்படின்ட்டு. ஒரு 4-5 அந்த தீ கங்குகள் இருக்குது பாருங்கள், அதை அணையாமல் பாதுகாத்து வச்சுருப்பாங்க. ஒரு 4-5 கங்கு எடுத்து அவங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க. அதை கொண்டு போய் வச்சு அது மேலே விறகு வச்சு ஊதி தீ பற்ற வச்சுக்குவாங்க. நாட்டுப்புற கதைகள்லாம் இது வரும். கமலாம்பாள் சரித்திரத்தில் வருது இது. பிரதா முதலியார் சரித்திரத்தில் சொன்னேன், அவருக்கு நீரும் நெருப்பும் விளக்கம்னு சொன்னேன். கமலாம்பாள் சரித்திரத்தில் இது காட்சியாகவே வருது. ஒரு பெண் பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புகிறா. அப்போ பக்கத்து வீட்டுக்கு சும்மா போக முடியாதுல்ல, உடனே ஒரு ஓட்டை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டில் தீ வாங்கிறதுக்கு போகிறா, நெருப்பு வாங்கிறதுக்கு போகிறா. அவர் எழுதுகிறாரு, அவள் வீட்டிலே நெருப்பு இருக்குதுன்னு அணையில, ஆனாலும் நெருப்பு வேணும்னு போகிறா அப்படிங்கிறார். அப்போ நெருப்பு பாருங்கள், நெருப்பு நம்ம சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அப்போ நமக்கு இதை பற்றி நாம் போனோம்னா தீப்பெட்டி எப்போ வந்தது அந்த ஆய்வுக்கெல்லாம் போகணும். அப்போ நெருப்பை பிறரிடமிருந்து கடன் வாங்குவது, பாதுகாத்து கொடுப்பது அப்படிங்கிற வழக்கம் இருந்திருக்குதுன்னு இதிலிருந்து நமக்கு தெரியுது. இன்னும் திருமணம் தொடர்பாலாம் பல விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம 20ஆம் நூற்றாண்டில் பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பது என்பது மிகப்பெரிய கஷ்டம் என்று நாம் பார்த்தோம். 1960, 70, 80களில் வந்த கவிதைகள், சிறுகதைகள் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வரதட்சணை பிரச்சனையை பேசாத படைப்புகள் இருக்காது. ஒரு எழுத்தாளருடைய, அதுவும் கவிஞர்கள் ஒரு தொகுப்பு எடுத்தோம்னா வரதட்சணை பிரச்சனையை பற்றி 2 கவிதை 3 கவிதையாவது இல்லாமல் இருக்காது. முதிர் கண்ணி அப்படிங்கிற வார்த்தையவே கையாண்டாங்கள்ல, இன்றைக்கி எங்கே போச்சு அது? இன்றைக்கி அந்த வரதட்சணைங்கிறது ஒரு பிரச்சனையாக பெருசாக இல்லை. இன்றைக்கி ஆண்கள் பெண்ணுக்கு இது செய்கிறேன் அது செய்கிறேன்னு சொல்லி திருமணம் செய்து கொண்டு வரக்கூடிய நிலை வந்துடுச்சு. அது ஏன் வந்ததுங்கிறது ஒரு பிரச்சனை. ஆனால் பெண்களுடைய எண்ணிக்கை குறைவாகவும் ஆண்களுடைய எண்ணிக்கை அதிகமாகவும் இன்றைக்கி நம்ம சமூகத்தில் இருக்குது. அதனால் ஆண்களுக்கு திருமணத்திற்கு பெண் கிடைப்பது பல ஜாதிகளில் கஷ்டம். அப்போ இப்போ ஆண் என்ன செய்கிறான், எங்கள் ஊர்லேயெல்லாம் பார்த்திங்கன்னா பெண் கொடுக்குறவங்க அவங்க கண்டிஷன் நிறைய போடுவாங்க. நான் என்னுடைய கங்கணம் நாவலில் அதை அந்த பிரச்சனையை கையாண்டிருக்கிறேன். நிலம் எழுதி வைக்கணும், ஆண்கள் இவ்வளவு பவுன் போடணும், வீடு எழுதி வைக்கணும் அப்படின்லாம் கண்டிஷன் போடக்கூடிய நிலை இருக்குது. சரி, 20ஆம் நூற்றாண்டில் இப்படி அப்புறம் இப்போ 21ஆம் நூற்றாண்டில் இப்படி மாறிடுச்சு. 19ஆம் நூற்றாண்டில் எப்படி இருந்தது? ஒரு வீட்டில் 5 பெண்கள் 10 பெண் குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு, அந்த வீட்டுக்காரங்களுக்கு பெரிய சொத்து வைத்திருப்பதாக கருதுவார்களாம். பத்மாவதி சரித்திரம், கமலாம்பாள் சரித்திரம்லாம் படிச்சிங்கன்னா இதுதான். ஏன்னா பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க. இப்போ பத்மாவதி சரித்திரத்தில் சேஷையர்னு ஒருத்தர் தன்னுடைய மகனுக்கு பெண் தேடி போகிறாரு. ஒரு வீட்டில் ஒரு பெண்ணை காட்டுறாங்க. மகனுக்கு பெண் தேடி போனவர் அந்த பெண்ணை பார்த்த உடனே, இவருக்கு 50 வயசு, அந்த பெண்ணுக்கு 12 வயசு. அந்த பெண்ணை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. ஏன் நாமளே கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு தோணுது. அப்போ இவர் அந்த புரோக்கராக போகிறவர்கிட்ட, வாத்தியார்னு அவரை சொல்கிறாரு, அவர்கிட்ட சொல்கிறாரு. அவர் அந்த குடும்பத்து இவங்ககிட்ட போய் பேசுகிறாரு. அவங்க பையனுக்காக இருந்தால் 2000 ரூபாய், இவருக்காக இருந்தால் 5000 ரூபாய் கொடுத்தா கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றாங்க. என்ன? அப்புறம் இன்னொரு இடத்துல இவர் போகாமல் அந்த புரோக்கரே போய் 500 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறாரு. மாப்பிள்ளையவே பார்க்கல அவங்க. இவர் சொல்கிறாரு ஒரு 30 வயசு தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை நம்பி அவங்க பொண்ணு கொடுக்குறேன்னு ஒத்துக்கிறாங்க. முகூர்த்தம்லாம் குறிச்சிட்டு வந்துடுறாரு. இந்த நாள் நீங்கள் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வாங்க, உங்களை சேர்ந்தவங்களாம் வாங்க, கல்யாணம் பண்ணிடலாம்
அப்படின்னு 500 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறாரு. அப்புறம் அந்த முகூர்த்த நாள் அன்னைக்கு இவரும் அந்த சேஷையரும் போகிறாங்க. அவர் போனோன்னு இவரை பார்த்தோன்னா அப்போ தலைக்கு இந்த டை அடிக்கிற பழக்கம்லாம் வரல. இப்போ இவன் முடியெல்லாம் நரைச்சிருக்குது, ஆள் தொந்தியும் தொப்பையுமா இருக்கிறாரு. பார்த்துட்டு எங்கே மாப்பிள்ளை காணோம், இவர் மாப்பிள்ளையுடைய தாத்தாவான்னு கேட்குறாங்க. உடனே இவர் தான் மாப்பிள்ளை, இவருக்கு இவ்வளோ சொத்து இருக்குது அவ்வளோ சொத்து இருக்குது. அப்போ அதெல்லாம் நீங்கள் ஏமாற்றிட்டீங்க, பொண்ணு கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே இவர் பேசி அவங்கக்கிட்ட பேசி, சரி இன்னொரு 1000 ரூபாய் சேர்த்து தர்றோம், பொண்ணை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரின்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. கல்யாணம் நடக்குதுங்க. 50 வயசுக்காரருக்கும் 12 வயசு இவருக்கும் 1500 ரூபாய் கொடுத்து கல்யாணம் பண்ணுறாரு. சரி கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, பொண்ணை அனுப்புங்கிறாங்க. பொண்ணு இன்னும் பெரிய மனுஷி ஆகலை. பெரிய மனுஷி ஆனோன்னா சொல்லி அனுப்புகிறோம், அப்புறம் வந்து கூப்பிட்டு போங்கன்ட்டு. இவர் வந்துடுறாரு. ஒரு 6 மாதம் ஆகுது. இங்கேருந்து தந்தி வருது, பொண்ணுக்கு காலரா கண்டுருச்சு அப்படின்ட்டு. காலரா கண்டுருச்சு அப்படின்ன உடனே இவருக்கு எப்படி போய் பார்க்கணுமே, தன்னுடைய மனைவியாச்சே போய் பார்க்கணும் அப்படின்னு போகிறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணுறாரு. எல்லாம் ஏற்பாடு பண்ணி புறப்படுறதுக்குள்ளே இன்னொரு தந்தி வருது, காலரா கண்டு அந்த பொண்ணு இறந்து போச்சு அப்படின்ட்டு. சரி இறந்தாலும் மனைவியாச்சே, தாலி கட்டணுமே, அதுக்கு காரியங்கள் பண்ணணும்ல, அதனால் போவோம், போய் அந்த இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வருவோம் அப்படின்ட்டு இவர் அந்த வாத்தியாரை கூப்பிட்டு போகிறாரு. போனால் போகிற வழியில் அந்த ஊர் குளத்திலிருந்து அந்த பொண்ணு தண்ணி எடுத்துகிட்டு போகுது. அப்புறம் இவங்க 2 பேரும் போய் கேட்குறாங்க. அந்த பொண்ணை வேற ஒருத்தனுக்கு, சின்ன பையன் ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, இவரை ஏமாற்றிட்டாங்க. இது பத்மாவதி சரித்திர நாவலில் வருதுங்க. அப்போ திருமணம் தொடர்பாக, பெண்கள் தொடர்பான விஷயங்கள் எப்படி இருந்திருக்குதுங்கிறதுக்கு இந்த நாவல்கள் உதாரணம். கமலாம்பாளுடைய இல்லை பத்மாவதி சரித்திரத்தில் பத்மாவதியுடைய திருமணத்துக்கு அப்போவே அவங்க அப்பா ஆடம்பர செலவு செய்கிறாரு. அவருக்கு மொத்த சொத்தே அந்த காலத்தில் 5000 ரூபாய் சொத்து. 5000ங்கிறது இன்றைக்கி கிட்டத்தட்ட 5 கோடி போல். அதில் 2000 ரூபாய் திருமணத்துக்கு செலவு செய்கிறார். அதை பட்டியல் போட்டிருக்கார் அந்த நாவலில். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எது எதுக்கு எவ்வளவு செலவு அப்படின்னு போட்டிருப்பார். உணவுக்கு இவ்வளவு, பந்தலுக்கு இவ்வளவு, எல்லாம் 2000க்கு கணக்கு. அதையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய திருமண செலவையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சரி, இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த நாவல்களை வச்சு என்னால் சொல்ல முடியும். ஒரே ஒன்றை மட்டும் உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு முடிச்சுக்கிறேன். இந்த கமலாம்பாள் சரித்திரம் இப்படி ஒரு பதிப்பு வந்திருக்கு. பா சரவணன், கியா சச்சிதானந்தம் 2 பேரும் சேர்ந்து இந்த பதிப்பை செஞ்சுருக்கிறாங்க. இது அவசியம் நான் உங்களுக்கு சொல்லணும். இது இந்த நாவல் பதிப்பு பற்றி அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, சரவணனுடைய முன்னுரையில், அந்த காலத்தில் மக்களிடையே சாதாரணமாக புழங்கிய தட்டி, சூழ்ச்சி, தேவையால் போன்ற சொற்கள் எல்லாம் பின்வந்த பதிப்புகளில் ஒழுக்கம் கருதி நீக்கப்பட்டிருக்கின்றன. இதேபோல காதலன் காதலியரிடையே உள்ள நெருக்கத்தை காட்டும் வரிகளாக ஐயர் பயன்படுத்திய இறுக கட்டி கன்னம் வீங்க முத்தமிட்டு சரச சல்லாபம் செய்து போன்ற வரிகளும் நீக்கப்பட்டுள்ளன. எந்த காலம் ஒழுக்க கோட்பாடுகள் மிகுந்த காலம்னு யோசிச்சு பாருங்க. 19ஆம் நூற்றாண்டா இன்னைக்கானு? நாம் இன்னைக்கு பல விஷயங்கள்லாம் இல்லாமல் போயிடுச்சுன்னு நாம் சொல்கிறோம். ஆனால் எழுத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது பாருங்க. இறுக கட்டி கன்னம் வீங்க முத்தமிட்டுங்கிற தொடரை நீக்கியிருக்கிறாங்க. அப்புறம் ஊடல் காலத்தில் ஆண் பெண்ணின் காலை பிடிப்பது அக இலக்கிய மரபுதான் என்ற போதிலும் அந்த சமயத்தில் பெண்கள் ஆணை பெயர் சொல்லி அழைப்பார்களா என்பது தெரியவில்லை. இது சரவணன் எழுதுகிறாரு. அவர் அப்படி அழைச்சதில்லை போல இருக்கு. ஆனால் முத்துசாமி ஐயரை அவரது மனைவி கமலாம்பாள் முத்து என்றும் முத்தம்மாள் என்றும் கூப்பிடுவது வழக்கம். இது 19ஆம் நூற்றாண்டு நாவலில் வருதுங்க. இது பதிவாகியுள்ளது. இதை நீக்கியிருக்காங்க, இந்த வரியை நீக்கியிருக்கிறாங்க. ஒரு பெண் தன்னுடைய கணவனை முத்துன்னு செல்லமாக கூப்பிடுறது, முத்தம்மாள்னு செல்லமாக கூப்பிடுறத அதை நீக்கி பதிப்பிச்சிருக்காங்க. அப்புறம் பாருங்க, அடுத்து ஐயர் பயன்படுத்தாத சொற்களாக பார்த்தால் கச்சேரி ஸ்தாபனமாகி இருக்கிறது. அவர் கச்சேரின்னு எழுதியிருக்கிறத ஸ்தாபனம்னு மாற்றிருக்காங்க.
மேல் வந்து சாய்ந்தாள்ங்கிறத அருகில் உட்கார்ந்தாள்னு மாற்றியிருக்காங்க. அத்தம்பியார் அத்திம் பேரானது, இப்படி நிறைய இந்த மாதிரியான சொற்களை எல்லாம் வந்து மாற்றியிருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த பதிப்பில் சரி செய்யப்பட்டிருக்குது. அவர் 2ஆம் பதிப்பு தான் கிடைக்குது. அது இங்கே ரோஜாமுத்தையா நூலகத்திலிருந்து எடுத்திருக்காங்க. முதல் பதிப்பு கிடைக்கல. 2ஆம் பதிப்பு திருத்தப்படாத பதிப்பு. அந்த முதல் பதிப்பு அப்படியே வந்திருக்கு. அதை ஆதாரமாக கொண்டு இதை பதிப்பிச்சிருக்காங்க. அப்போ நமக்கு 19ஆம் நூற்றாண்டு நாவல்களில் எவ்வளவு பதிப்பு பிரச்சனைகள் இருக்குதுன்னு பாருங்கள். பழந்தமிழ் இலக்கியத்தில் மட்டும் இல்லை, நவீன இலக்கியத்திலும் எப்படிப்பட்ட பதிப்பு பிரச்சனைகள் இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ 19ஆம் நூற்றாண்டு பிரதியை நாம் உள்ளபடியே வாசிக்கணும்னா இந்த நாவல்களுக்கெல்லாம் நல்ல ஆய்வு பதிப்புகள் வரணும். இப்போ கமலாம்பாள் சரித்திரம் இவங்க பண்ணியிருக்கிறது நல்ல பதிப்பு தான். இதே இன்னும் டெவலப் பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அப்போ இதில் பார்த்திங்கன்னா நிறைய பாடல்களையெல்லாம் செய்யுளையெல்லாம் எடுத்து போகிற போக்கில் பேச்சில் வந்து அந்த பாத்திரங்கள்லாம் பயன்படுத்துவாங்க. அதில் பல செய்யுள்கள் எங்கேருந்து எடுத்தாங்கன்னே தெரியல. சிலது ஔவையார், திருக்குறள் இந்த மாதிரி பிரபலமானது தெரியுது. பல செய்யுள்கள் எங்கேருந்து எடுத்தாங்கன்னே தெரியல. அதில் இவங்க ஓரளவுக்கு கமலாம்பாள் சரித்திரத்துக்கு அடிக்குறிப்பு போட்டிருக்காங்க. பிரதாப் முதலியார் சரித்திரத்தில் ஒரு அடிக்குறிப்பும் கிடையாது. அவர் ஏராளம் பயன்படுத்துகிறார். இவர் மாதவையாவும் பயன்படுத்துகிறாரு. இப்போ அந்த மாதிரியானதுக்கெல்லாம் நாம் எங்கேருந்து எடுக்கப்பட்டதுங்கிற குறிப்புகள் வேணும். இந்த சொற்களுக்கெல்லாம் பொருள் வேணும். பல கதைகள் அப்படி போகிற போக்கில் ஒரு வரியில் ஒரு கதையை சுட்டிட்டு போவாங்க. அது என்ன கதைன்னு எனக்கு தெரியல. இதுபோல் பல விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய நல்ல ஆய்வு பதிப்பு 19ஆம் நூற்றாண்டின் முக்கிய நாவல்களுக்கு கட்டாயம் வேணும். அப்போ தான் நாம் இன்றைக்கி சொல்கிறோம்ல, இளைய தலைமுறைக்கு நாம் இவற்றையெல்லாம் கொண்டு வர முடியும். எப்படி பழந்தமிழ் இலக்கியத்தை இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறை வாசிக்கணும்னு சொல்கிறோமோ, அது மாதிரி நம்முடைய தொடக்க கால நாவல்களையும் அவங்க வாசிக்கணும்னா அதற்கு நாம் நல்ல பதிப்புகளை கொடுக்கணும். அவங்களுக்கு எதெல்லாம் சிரமமாக இருக்குமோ அதையெல்லாம் கொஞ்சம் எளிமை செய்து அடிக்குறிப்புகள் இதெல்லாம் கொடுத்து நல்ல ஆய்வு பதிப்பு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தோம்னா இந்த ஜென் செட்டு தலைமுறையெல்லாம் கூட அதை வாசிப்பாங்க. சுவாரஸ்யம் இருக்குது. நீங்கள் பிரதாப் முதலியார் சரித்திரம்லாம் இன்றைக்கும் நல்லா வாசிக்க முடியும். சுவாரஸ்யமான கதைகள், பல கதைகள், ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் பின்னால் கதை இருக்கும். அந்த கதையெல்லாம் வாசிக்கிறதுக்கு நல்லா ரசித்து வாசிக்கலாம். அப்படிப்பட்ட விஷயங்களை வாசிப்பு சுவை வந்து குறைந்தவைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதை தடுப்பது இது போன்ற பல விஷயங்கள், சொற்கள், இந்த கதைகள், இந்த மாதிரியான. அதற்கு நல்ல ஆய்வு பதிப்பு நாம் கொண்டு வரணும். இதை என்னுடைய உரையினுடைய முடிவாக சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய ரோஜாமுத்தையா நூலகத்துக்கும் இந்த மழை நாள்லையும் இவ்வளவு திரளாக வந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.